துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ஒரு 6th படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் இருந்தான். அப்ப ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அப்ப ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணாங்க, அந்த பையனையும் இன்னொரு ஒரு ஆனின்னு சொல்ற ஒரு பொண்ணையும் இன்சார்ஜா போட்டு பணங்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்காக கலெக்ட் பண்ண சொன்னாங்க. அப்ப இந்த பையனும் அந்த ஆனியும் என்ன பண்ணாங்க, பணங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டப்பால வச்சுட்டு இருந்தான். அப்ப இந்த சின்ன பையன் இந்த பக்கம் திரும்புறப்ப ஆனி என்ன பண்ணிட்டா, ஒரு 50 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிட்டா, தான் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டான். இதை யாரு பார்த்துட்டா, இன்னொரு பையன் பார்த்துட்டான். இவன் என்ன பண்றதுன்னு தெரியல, நேரா வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனோம் உங்க அம்மாட்ட நடந்த விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி ஆனி என்ன பண்ணிட்டான், 50 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிட்டா, அவன் பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டா, நான் திரும்புறதுக்குள்ள அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, நாளைக்கு நீ உடனே போய் என்ன பண்ணு, உங்க டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் வந்து டீச்சர்ட்ட என்ன பண்ணுவான், டீச்சர்ட்ட நடந்த விஷயத்த சொன்னான். டீச்சர் நேரா எங்க கொண்டு போனாங்க, பிரின்சிபல் ரூம் கூட்டிட்டு போனாங்க. பிரின்சிபல் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணார், பிரின்சிபல் என்ன பண்ணிருக்கணும், ஆனியை திட்டி இருக்கணும், இல்லைன்னா ஆனிய கண்டிச்சிருக்கணும். ஆனா அந்த பிரின்சிபல் என்ன பண்ணார், இந்த பையனையும் சேர்த்து திட்டி, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க, நிறைய காசை திருடிப்பீங்கன்னு சொல்லி இந்த பையனையும் தண்டிச்சு ஆனியையும் தண்டிச்சு அந்த பொறுப்புல இருந்து எடுத்து கிளாஸுக்கு அனுப்பி விட்டார். இது இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப பெரிய காயத்தை பல வருடங்களா இது ஏற்படுத்திச்சு. ஸ்கூல்லாம் முடிச்சு நாட்கள் ஆயிடுச்சு, 25 வருஷம் கடந்து போயிடுச்சு. இந்த பையன் என்ன ஆனா அப்படின்னா, வருங்காலத்துல பெரிய ஊழியக்காரனா வந்தான். வந்து ஒரு நாள் ஒரு இறந்த வீட்டுக்கு செய்தி கொடுக்க போடுறப்ப பார்த்தா, உள்ள போனோன்னு பாக்குறா, யார் நிக்கிறா அப்படின்னா, அவங்க 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் நிக்கிறாங்க உள்ள. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம், ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறோமே அப்படின்ட்டு. அப்ப இந்த ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர் வந்து அவங்கள்ட்ட பேசினாங்க. அந்த பையனுடைய பேரை சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த இன்சிடென்ட் ரொம்ப காயமா இருக்கு, பிரின்சிபல் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அவர் என்ன பண்ணிருக்கணும், ஆனியை தான் தண்டிச்சிருக்கணும், உன்னையும் சேர்த்து அவர் என்ன பண்ணிட்டார், தண்டிச்சிட்டார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு அவன் சொன்னான். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்ப இவன் கேட்டா, நான் தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலையே, ஏன்னா பிரின்சிபல்கிட்ட சொன்னேன், பிரின்சிபல் என்னைய தப்பா நினைச்சிட்டாரு, கிளாஸ் டீச்சர்ஸையும் சொன்னா என்னை நீங்க தப்பா நினைச்சீங்கன்னு சொல்லிதான் நான் வேற மிஸ்ட போய் சொன்னேன் அப்படின்றப்ப அந்த மிஸ் சொன்னாங்க அப்படின்னா, நீ பண்ண எனக்கு அந்த நல்ல காரியம், நீ உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ என்ன பண்ண, அவ செஞ்சது தப்புன்னு நீ என்ன பண்ண, நீ சொன்ன காரியம் டீச்சர்ஸ் எல்லாரும் மத்தியிலும் உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு எனக்கு அவன் சொன்னாங்க. அப்ப அந்த 21 வருஷ பாரம் அவனை விட்டு நீங்குச்சு. அன்னைக்கு அவன் கத்துக்கொண்டானா, என்னைக்கு நம் உண்மையா இருக்கும்போது, அந்த குறிப்பிட்ட காலத்துல உண்மை மறைக்கப்பட்டாலும் அது ஒரு நாள் என்ன பண்ணும், அந்த உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும். உண்மை செய்யறவங்களுக்கு என்னைக்கும் அவங்க பேர் கெட்டு போகாது அப்படின்றத அவன் புரிஞ்சு கொண்டானா. இப்ப தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். இப்ப இந்த இதுல நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, நாம் நீதிமானா இருக்கும்போது, நாம் நல்ல காரியங்களை, தீமை எது சரி எதுன்னு செய்து தீமையை வெறுத்து நாம் நல்ல காரியத்தை செய்யும் போது அநேக நேரத்துல நம் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும். நாம் உண்மையை சொன்னதுனால வேலை ஸ்தலத்துல பிரச்சனைகள் வரும், வீட்டுல போராட்டங்கள் வரும், படிக்கிற இடத்துல பிரச்சனை வரும், வேலை செய்யற இடத்துல நம்மள என்ன பண்ணுவாங்க, நீ உண்மையா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை மிதிக்கலாம், ஒடுக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நீதிமானாய் உண்மையை நாம் பின்பற்றும் போது அந்த உண்மைக்குரிய பரிசை கர்த்தர் நமக்கு என்னைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஜனங்களுக்கும் கிடையாது. யாரு நீதிமானா இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீதிமானுடைய வாழ்க்கையில் தான் வேதத்துல சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நீதிமான்கள் தான் வைத்திருக்கிறார், பாவிகளுக்கு வைக்கல. அல்லேலூயா. நாம் நீதியுள்ள வாழ்க்கையை கடைபிடிப்போமானால் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நம் கரங்களில் கிடைக்க செய்வார். அப்ப கேள்வி, யாரு நீதிமான்? கிறிஸ்தவர் எல்லாருமே நீதிமானா? இல்லைன்னா உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்யறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் புண்ணியம் செஞ்சுட்டு என் வாழ்க்கையில என்னதான் நடக்கும், நல்லது நடக்கும், ஆனா யாரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நான் எல்லாம் நல்ல காரியம் செய்யறேன். அப்ப வேதத்தை சொல்ல எல்லா வாக்குத்தத்தங்களும் அவங்க மேல போயிடுமா? அவங்க புண்ணியம் செய்யறதால அவங்க நீதிமான ஆயிடுவாங்களா? சபைக்கு வர்றதுனால நம்ம நீதிமான ஆயிடுவோமா? காணிக்க போடுறதுனால நீதிமான ஆயிடுவோமா? அப்ப யார் நீதிமான்? அவ வேதத்தை நாம் ஆராயும் போது, இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். வேதத்தை ஆராயும் போது நீதிமான்களுடைய பண்புகள் நமக்கு வாழ்க்கைக்குள் காணப்படுமானால் கர்த்தர் நம்மளை நீதிமானாக வைக்கிறார். நாம் நீதிமானாக இருப்போமானா வேதத்தில் சொல்ல எல்லா வாக்குத்தத்தங்களும் யாருக்கு இருக்கிறது?
நீதிமானாகிய நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு, யார் நீதிமான்? யார் நீதிமான்? Who is righteous? Who is righteous? வாசிக்கலாம் ஆதார வசனம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. போன மாசம் வாக்குத்தத்தம் என்ன? நீதிமான் பனைய போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். கர்த்தர் நமக்கு இந்த மாசம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இந்த வருஷம் முழுசும் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் நமக்கு வச்சிருக்கா தெரியுமா? நீதிமான். எல்லா வாக்குத்தத்திலும் என்ன வரப்போகுது இனிமேல்? நான் போன வருஷம் நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மைண்ட்ல ஜெபத்துல வந்துச்சு, நீதிமான். அடுத்த வருஷம் வாக்குத்தத்தம் ஜெபித்தப்ப நீதிமான். வாக்குத்தத்தங்கள்லாம் யார் வாழ்க்கையில நிறைவேறணும் சபைக்கு சொல்லு? நீதிமானுடைய வாழ்க்கையில தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இன்னைக்கு உன் சபை வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றால், இன்னைக்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஒரு வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றால், அந்த வளர்ச்சி தானாய் உன் வாழ்க்கையில வந்துடாது. அது யாருக்கு ஏற்படும் அப்படின்னா நீதிமானுக்கு தான் ஏற்படும் என்று கர்த்தர் நம்ம சபைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மாசமும் நீதிமான் நீதிமான் பார்க்க போறோம். அப்ப நீதிமான்னா என்ன நமக்கு தெரியணும். ஆமாவா இல்லையா? எல்லாம் என்னதான் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம நீதிமானா இல்லைன்னா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. எவ்வளவு தரனாலும் சர்ச்சுக்கு வரலாம், பிறந்தப்பயே எந்த குடும்பத்துல பிறந்திருக்கலாம், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், பல ஆயிரம் தலைமுறைகளாக நீ யாரை வழிபட்டு வரலாம்? இயேசுவை வழிபட்டு வரலாம். நம்ம நெஞ்சில நல்லா மார்தட்டி சொல்லலாம், எங்க அப்பா கிறிஸ்டியன், எங்க பூட்டன் கிறிஸ்டியன், எங்க பூட்டி கிறிஸ்டியன், தலைமுறைகள் என்ன பண்ணலாம்? கிறிஸ்டியன். அதனால நம் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வந்து விடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சபைக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம், உங்க வாழ்க்கையில வாழ்ற ஒரே வாழ்க்கையில நீ வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்றால், சேமத்தை பார்க்க வேண்டும் என்றால், நீ நீதிமானாய் இருந்தால் மாத்திரமே உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அப்ப நீதிமான்னா யாரு? இப்ப யார் அந்த நீதிமான்? அப்ப நீதிமான் சொல்லும் போது இன்னைக்கு அது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் அடித்தளம். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்னவா மாறிடுறோம்? பாவியா இருந்த நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னவா மாறிடுறோம்? நீதிமானாய் மாறிடுறோம். சரிங்களா? ரைச்சியஸ், இந்த பேர்ல இருக்கு பாத்தீங்களா? ரைச்சியஸ்னா என்ன அப்படின்னா, நீதிமான்னா ஹோலி அண்ட் அப்ரைட் லிவிங் இன் அக்கார்டன்ஸ் வித் காட் ஸ்டாண்டர்ட். அதாவது பரிசுத்த வாழ்க்கையை, தேவனுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற மனிதனே, வாழ்கிறவனே யாரு? நீதிமான். வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமாய் வாழ்கிற மனுஷனே நீதிமான். வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமான் என்னது? upright living, holy living accordance with the word of God. வேத வாக்கியங்கள் படி பரிசுத்தமாய் வாழ்றது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? வசனத்தின்படி நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் போதுதான் நாம் நீதிமானாக கர்த்தர் கருதுகிறார். அப்ப பரிசுத்த வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ அவங்கதான் யாரு? நீதிமான். அவங்க எதோட ஒப்பிட்டு வாழணும்? வேதத்தின்படி உள்ள பரிசுத்த வாழ்க்கை. இப்ப இதே அதிகாரத்துல பாருங்களேன், 12:3 வசனம் மாத்த வேண்டாம். நீதிமானுடைய வேர் அசையாது. அடுத்து அதிலே பாருங்க, 12வது வசனம் பாருங்க. நீதிமானுடைய வேர் என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். அடுத்த வசனம் பாருங்களேன், நீதிமான் நெருக்கத்திலிருந்து என்ன பண்ணுவான்? நீங்களாவான். அப்ப எல்லாமே சொல்லு பாருங்களேன். ஒருத்தருடைய வாழ்க்கை அசையாது. யாருடைய வாழ்க்கை அசையாது? நீதிமானுடைய வாழ்க்கை அசையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கனி கொடுக்கும். யாருடைய வாழ்க்கை அது? நீதிமானுடைய வாழ்க்கை. எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு மனுஷன் தோத்து போக மாட்டான், விடுதலை ஆவான். யார்? எந்த மனுஷன் வாழ்க்கையில? நீதிமானுடைய வாழ்க்கை. அப்ப வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்கு தான் நிறைவேறும்? நீதிமானுக்கு மாத்திரமே நிறைவேறும். யார் நீதிமான்? பரிசுத்தமாய் வாழ்கிறவன் நீதிமான், வேதத்தின்படி வாழ்கிறவன் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா? உன் வாழ்க்கையில கனி கொடுக்கணுமா? இந்த மாதம் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்துல சமாதானம் ஒரு கனி வேணுமா? இன்னைக்கு உன்னை நீதிமானாக நீ மாற்றிக்கொள். கர்த்தர் உன் வாழ்க்கையில கனி கொடுக்க செய்வார். இந்த நொடி நாம் நீதிமானாக மாறலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது, தெரியுமா? கஷ்டமே கிடையாது. அதுதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நீதிமானாய் மாறுகிறது ரொம்ப எளிமை. இமைப்பொழுதுல, கண் சிமிட்டுற நேரத்துல கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாத்துகிறார். நீதிமானாய் மாறிட்டோன்னு சொல்லேன், கனி கொடுப்போம். ஆனா இந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட நீ நீதிமானாய் இருந்தால் மாத்திரமே உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அப்பா கிறிஸ்தவ, நான் பல வருஷமா சர்ச்சுக்கு வரேன். இல்ல
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் வாக்குத்தத்தை நிறைவேறது இல்ல? இன்னைக்கு குடும்பத்துல ஏன் ஒரு கனியை பார்க்க முடியல? கர்ப்பம் திறக்க பாக்கியது, வேலையில ஒரு பாக்கியம் இல்ல, ஒரு பொருளாதார ஒரு செழிப்பு இல்ல. ஏன்னா இன்னைக்கு நம் நீதிமானாய் இல்லாதனாலதான் வாக்குத்தத்தம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கற்றுக்கொள்கிற காரியம், நாம் நீதிமானாய் ஆவதினால் வேதத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். ஹல்லேலூயா. நாம் நீதிமானா மாறிட்டோம்னா வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லா வாக்குத்தத்தையும் வாழ்க்கையை நீங்க பாத்திர முடியும். அடுத்த கேள்வி, எப்படி நாம் நீதிமானாய் மாறுகிறது? பின் வருகிற 5 பண்புகள் நமக்குள் காணப்படும் போது நாம் நீதிமானாகி வேதத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். ஒரு 5 பண்புகளை நாம் பார்க்க போறோம். நான் சொல்றது புரியுதா? 5 பண்புகள், குணங்கள், கேரக்டரிஸ்டிக். இந்த 5 குணங்கள் உனக்குள் காணப்படுமானால் நீங்க என்னவா மாற முடியும்? நம்ம நீதிமானாய் மாற முடியும், வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில பெற முடியும். ஹல்லேலூயா. முதல் பண்பு என்னன்னா, விசுவாசத்தினால் நீதிமானாகிறோம். நாம் எப்படி நீதிமானா மாறுறோம்னா, by faith we become righteous. விசுவாசத்தை கொண்டே நாம் என்ன பண்ணுகிறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். வாசிக்கலாம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்றாரு பாருங்க, எப்படி ஒரு அழகான வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. எதனால ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுறான்? வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால எது வருதான்? தேவ நீதி நம்ம மேல பலிக்குது. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் நீதிமான் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஒருவனும் நீதிமான். அடுத்த வசனம் பாருங்களேன், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. நீதிமான் என்னன்னு சொன்னேன்? நீதிமான்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? பாவம் செஞ்சுட்டான். சொல்ல கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செய்து எந்த மகிமையை இழந்துட்டாங்களா? அப்ப வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, யாருமே என்ன கிடையாது? நீதிமான் கிடையாது. ஆனா வசனம் நம்மளை என்னவா மாற சொல்லுது? இது எப்படி? நீதிமானுக்கு தான் ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா வசனம் சொல்லுது, ஒருவனும் நீதிமான் கிடையாது. 10ஆம் வசனம் பாருங்களேன், அந்தபடி நீதிமான் ஒருவனாயிரும் இல்லை. 10ஆம் வசனம் மாத்துமா, அதிலே நீதிமான் ஒருவனாயிரும் இல்லை. வசனம் மிக தெளிவாய் சொல்லுது பாருங்க, மனுஷன் ஒருத்தவங்க கூட என்ன கிடையாதா? நீதிமான் என்னன்னு சொன்னேன்? பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தவங்க கூட கிடையாது. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல? நீதிமானானதான் ஆசீர்வாதம், ஆனா வசனம் சொல்லுது ஒருத்தவனு நீதிமான் கிடையாது. ஒருத்தவன் என்ன கிடையாது? எல்லாரும் பாவம் செய்து எதை இழந்துட்டாங்களா? தேவ மகிமையற்றவர்கள் ஆயிட்டாங்க. அப்ப வேதம் தெளிவாக போதிக்கிறது, நம்முடைய செய்கையினாலேயோ நம்முடைய வாழ்க்கை முறையினாலேயோ நம்ம என்னவா ஆக முடியாது? நீதிமானாய் மாற முடியாது. ஒரு ஆளுக்கு போய் ஹெல்ப் பண்ற, என்னவா ஆயிட மாட்டேனா? நான் பின்னாடி வரேன். ஒருத்தவங்களை போய் உதவி செய்யறேன், இல்லைன்னா ஒருத்தவங்களை மன்னிக்கிறேன், ஒருத்தவங்களை நேசிக்கிறேன், அதனால என்ன ஆகிறது கிடையாது. அப்படி நீ ஆயிட்டீங்கன்னா, நான் எனக்குள்ள இவ்வளவு நல்ல குணம் இருக்கு, நான் நீதிமான் நினைச்சிட்டு இருந்தா அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க வெளியே. காணிக்கெல்லாம் சூப்பரா போட்டுருவேன், எல்லா ஆராதனைக்கு என்ன பண்ணிடுவேன்? சரியா வந்துடுவேன், சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிடுவேன். என்னைய கெட்ட வார்த்தையில திட்டினாலும் என்ன பண்ண மாட்டேன்? திட்ட மாட்டேன். ஒரு கன்னத்துல கொடுத்தா இன்னொரு கன்னத்தை என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகிறது கிடையாது. அடுத்து நான் வரேன், இதை புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு கேள்வி வருது. ஆமாவா இல்லையா? பின்னாடி வரேன் அதுக்கு. அப்ப நல்லா ஃபர்ஸ்ட் வேதம் கற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை முறை நம்மளை என்னவா மாத்தாது. அது பதிலாக வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எப்படி நீதிமானா மாறும்? ஒரு மனுஷனும் பரிசுத்தமா இல்ல. அப்ப எப்படி நமக்கு அந்த நீதி மேல தரிக்கப்படுது? வாசிங்க 22ஆம் வசனம் பாருங்களேன், எவ்வளவு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் என்ன நீதி? யாருடைய நீதி? யாருடைய பரிசுத்தம்? நீதின்ற இடத்துல பரிசுத்தம் புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த பரிசுத்தம் எதை, யாருடைய பரிசுத்தம் நம்ம மேல வருகிறது? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால பிதாவின் பரிசுத்தம் நம்ம மேல் வருகிறது, நம் நீதிமானாய் மாறுகிறோம். அல்லேலூயா. வேதம் எங்கெல்லாம் நீதிமான் சொல்லுகிறதோ அது நம்முடைய நல்ல குணத்தை வைத்து நீதிமான் நீதின்னு சொல்லல, பரிசுத்தம் சொல்ல. யாருடைய பரிசுத்தத்தை பத்தி பேசுறது? தேவனின் பரிசுத்தம். தேவனின் பரிசுத்தம் தான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம்.
நாம் செய்யற சின்ன சின்ன காரியத்தை வச்சு நம்ம அந்த பரிசுத்தமா இட போட முடியாது, நீதி இட போட முடியாது. அப்ப தேவனை விசுவாசிக்கனால, இயேசுவை விசுவாசிக்கனால பழிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எல்லாருக்கும் எவர் மேலும் அது என்ன பண்ணுது, வந்து வித்தியாசமே இல்லாம என்ன பண்ணுது, எப்படி நாம் நீதிமானா ஆகிறோம்? விசுவாசத்தை கொண்டு நீதிமானாய் மாறுகிறோம். நான் சொல்றேன், புரியுதா? அப்ப நீ எப்ப நீதிமானா ஆகிறனா? விசுவாசத்தை கொண்டு. என்ன விசுவாசம்? ஆண்டவரே, என்னுடைய செய்கையினால கிடையாது, உம்மை விசுவாசிக்கிறதுனால. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே பாவ சுவாபம் யாருக்குள்ள வந்துருச்சு? மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அப்ப மனுஷனுக்குள்ள அந்த பாவ சுவாபம் இருக்கிறது. அப்ப இயேசு மனுஷனாய் வந்து நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாத எல்லாத்தையும் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இந்த பிரமாணத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்கவே முடியாது. வேதத்தை சொல்ல போன எல்லா கட்டளையும் அப்படி இன்ச் பை இன்ச் நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அப்ப இயேசு என்ன பண்ணார்? அவர் நமக்கு பதிலாக இன்ச் பை இன்ச் இது அப்படியே வாழ்ந்து நமக்கு, நாம் எங்க பாவம் செய்தோமோ அந்த இடத்துல அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையில மனிதனாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பினதுனால பாவ சுவாபம் உள்ள மனுஷனுடைய நீதி ஃபுல்லா அழுக்கான கந்தைகளாக தான் ஏசாயால சொல்லப்படுகிறது. என்னோட நீதி ஃபுல்லா எப்படிப்பட்டது? அழுக்கான கந்தைகள், எல்லாமே அழுக்கான கந்தை. அப்ப இயேசு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் உயிரோடு எழும்பினதுனால அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம் நம்மேல் புகுத்தப்பட்டது. உங்களுக்கு புரியுதா? இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ், இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இம்ப்யூட்டட், நம்ம மேல வைக்கப்பட்ட பரிசுத்தம். யாருடைய பரிசுத்தம்? அவருடைய பரிசுத்தம் எம்மேல் வைக்கப்பட்டது. அப்ப அதை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில எந்த பரிசுத்தம் வருது? நம்முடைய நீதி கிடையாது, நம்முடைய அழுக்கான நீதிகள் வெளியே போய் அவருடைய பரிசுத்த நீதி நம்ம மேல் வருகிறது. அதான் பவுல் சொல்றா, இயேசுவை தரித்து கொள்ளுகிறேன். அதான் இந்த வசனம் சொல்லி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனாலே பழிக்கும் தேவ நீதி. அவரை விசுவாசிக்கிறதுனால நான் நீதிமானா மாறுகிறேன். ரொம்ப ஈஸியில நாம் பரிசுத்தவான்னு சொல்றது. பாவம் செஞ்சா வெளியே சொல்ல நமக்கே கூச்சமா இருக்கும், ஆமாவா இல்லையா? ஆனா பரிசுத்தம் அது அவரால உண்டாகிறது. நீ விசுவாசிப்பாயானால் இந்த நொடி கர்த்தர் நீதிமானாய் மாத்துகிறார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி நம்மேல் வந்து பழிக்கிறது. அதனால விசுவாசத்தை கொண்டு நாம் என்னவா இருக்கிறோம்? நீதிமானா இருக்கிறோம். யாரை விசுவாசினால? என் தேவனாகிய இயேசுவை விசுவாசித்ததுதான். அப்ப என்ன அர்த்தம்? நம்மள பாவின் முத்திர கொடுத்துற குறித்து நீ கவலைப்படவே தேவையில்லை. அதான் அங்க இருக்கிற விஷயமே. உங்க வீட்டுல நீ செஞ்ச தப்ப சுட்டி காட்டலாம், வேலை செய்யற இடத்துல நீ செஞ்ச தப்ப சுட்டி காட்டுவாங்க. நீ அந்த காரியம் பண்ண வந்தா உலகம் உன்னை எப்படி சுட்டி காட்டும்? நீ அதை குறிச்சு கவலையே பட தேவையில்ல. ஏன்னா உலகம் உன்னை பாவின்ற ட்ராக் கொடுக்கலாம், ஆனா உன்னை தீர்மானிக்கிறவர் யாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் உனக்கு என்ன டேக்க கொடுத்திருக்கார்? நீதிமான் என்ற டேக்க கொடுத்திருக்கார். விசுவாசத்தை கொண்டு நீதிமானாய் மாறுகிறார். நீதிமானாய் மாறுறதுனால எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துக்குள் ஒரு ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கு. இந்த நொடி நீ நீதிமானா மாறலாம். இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காய் மரித்ததை விசுவாசிக்கிறேன், என்னுடைய நீதி கிடையாது, உம்முடைய நீதியே எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீ இதை அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கணும் வாழ்க்கையில. நான் பரிசுத்தமா இருக்கிறனால, நான் பரிசுத்தமா இல்ல, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறனால நான் பரிசுத்தத்தை செய்கிறேன். விசுவாசத்தை கொண்டு நீதியின் வருஷத்தை தரித்துக்கொள், நீ நீதிமானாய் இந்த நொடி. இஃப் யூ கன்ஃபஸ், இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டீர்கள். நீ இந்த நொடி உட்கார்ந்து இந்த இடத்துல இருதயத்திலிருந்து, ஆண்டவரே, என் பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக போய்விட்டது, இதை நான் விசுவாசிக்கிறேன், இந்த நொடி நீதிமானா மாறிட்ட வாக்குத்தத்தங்கள் உண்மையில் இருக்கிறது. சிம்பிள். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணு எழுதிக்கோங்க. ரோமர் 4:5, பிலிப்பியர் 3:9, ரோமர் 3:10, 2 கொரிந்தியர் 5:21. இது எல்லாமே இந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமானாக மாறுகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஒரே ஒரு வசனம், 4:5 வாசிப்போம். ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல்
பாவியை நீதிமானுக்குரியவரிடத்தில் ம், விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் ம். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்க பாருங்களேன், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குடத்தில், அதை யார குறிக்குது? பாவியை நீதிமானா யார் மாத்த முடியும்? இயேசுவால மாத்திரமே. அவரிடத்தில் விசுவாசம் வைத்தவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு என்னவா இருக்கு? நீதியாக எண்ணப்படும். இப்ப வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, நம்ம எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்க இது ரொம்ப நீ அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கணும். நான் நீதிமான்றது என் வாழ்க்கை முறையில கிடையாது, உங்க கிறிஸ்தவ அனுபவத்துல கிடையாது, நீங்க பண்ண ஊழியத்துல கிடையாது, நீ பண்ணுகிற நல்ல கிரியைகள்ல கிடையாது. இது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள எப்ப என்ன வரும் தெரியுமா? ஆவிக்குரிய பெருமை எங்க வராது தெரியுமா? கிரியைகளை நம்பும் போது. நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? எவ்வளவு வருஷம் பரிசுத்தமா இருக்கேன் தெரியுமா? நீங்க சில ஆட்களுக்குள்ள ஆவிக்குரிய பெருமை அப்படி இருக்கும், பாக்குறதுல அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே பாவி, ஐயோ நான் அந்த பக்கமே போக மாட்டேன், அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டேன், கால் வைக்க மாட்டேன். இதெல்லாம் எங்க இருந்து வருது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நபர் மரிக்கிற தருவாயில இயேசுவே உன்னை விசுவாசிக்கிறேன்னா கடைசி நேரத்தில் பரதேசிக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போயிடுவார். ஆனா நம்மள என்ன பண்ணுவாரு? ஆவிக்குரிய பெருமையை பார்த்துட்டு இருக்கோங்க, அடிச்சு உட்கார வச்சிருவார். பரிசேயர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? பரிசேயர்களுக்கு இருந்த பிரச்சனை என்னங்க? என்ன பிரச்சனை? நீதி. நான் நீதிமான்ற பெருமை தான் யாருக்குள்ள இருந்துச்சு? பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும். பாத்தியா, இவங்கெல்லாம் புறஜாதிகள், நாங்க கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், 3 நாள் உபவாசிக்கிறேன், தசமபாகம் செலுத்துறேன், ஜெபிக்கிறேன், நடக்கிறேன், ட்ரெஸ் பாரு எவ்வளவு சுத்தமா போட்டிருக்கிறேன். அவனுக்கு ஃபுல்லா விசுவாசம் ஃபுல்லா எதுல இருந்துச்சு? அவன் வாழ்க்கை முறையில இருந்துச்சு. அதனால கர்த்தர் பரிசேயரை கடிந்து கொண்டார். பரிசேயர்கள் இன்னைக்கு கிடையாது, ஆனா நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், மாடர்ன் பாரசீஸ். யாரு? நான் வச்சிருக்க பேரு மாடர்ன் பாரசீஸ். இன்னைக்கு சபைக்குள்ள மாடர்ன் பாரசீஸ் இருக்கிறாங்க, நவீன கால பரிசேயர்கள். எப்படிப்பட்ட பரிசேயர்கள்? இவங்க நீதியை எதுல இருந்து விசுவாசிப்பாங்க? தன் வாழ்க்கையை வைத்து. ஆண்டவரே உம் கிருபையை கொண்டுதான நீதிமானாகனேன், விசுவாசத்தை கொண்டு நீதிமானாகனேன்னு தெரியாது. ஸ்டார்டிங்ல விசுவாசத்தை கொண்டு நீதிமான் ஆயிடுவாங்க, நாள் அடைவுல அது அப்படியே என்ன ஆயிடும்? உங்களுக்கு புரியுதா? கவனமா நம்ம இருக்கணும். இதெல்லாம் கேட்ட செய்தி தானே பாஸ்டர், இயேசுவை நான் நம்புறேன், நான் நீதிமானாகிறேன், இதுல என்ன இருக்கு? இதுதான் அடித்தளம். இதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை ட்ராக்கே மாறிடும், சிந்தையே மாறிடும், பேச்சே மாறிடும், பைபிளை தூக்குற விதம் மாறிடும், சபையில வந்து உட்கார்ற விதம் மாறிடும், செய்தியை பார்க்கிற விதம் மாறிடும், கோணமே மாறிடும். இந்த அடித்தளத்தை விட்டுட்டீங்கன்னா. உங்களுக்கு புரியுதா? அப்ப நம் நீதிமான் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம எப்படிதான் நீதிமான் ஆகிறோம்? விசுவாசத்தை கொண்டே நீதிமான் ஆகிறோம். யார் மேல இருக்க விசுவாசம்? இயேசு கிறிஸ்து மேல இருக்க விசுவாசம். ஒரு நாள் நீ உன்னைய மேல நம்பிட்ட அப்படின்னா அந்த நீதி எப்படிப்பட்ட நீதியா மாறிச்சு? பரிசேய நீதியாய் மாறிவிடுறது. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே என்னுடைய கந்தை, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எப்படிப்பட்டது? அழுக்கான கந்தை. நான் விசுவாசத்தை கொண்டுதான் நீதிமான் ஆகிறேன். அது வாழ்க்கை முடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய சரீரத்துக்குள்ள. அல்லேலூயா. அடுத்து எப்படி நாம் நீதிமானம் ஆகிறோம்னா, 2வது கிருபையினாலே நீதிமான் ஆகிறோம். முதலாவது எதனால் நீதிமான் ஆகிறோம்? விசுவாசத்தினாலே. அடுத்து கிருபையினாலே, கர்த்தருடைய தயவுனால, கர்த்தருடைய இரக்கத்தினால அவர் நம்மளை என்ன பண்ணிருக்கார்? இவர் நல்லா படிச்சவங்கப்பா, ஒரு ஊருக்கு நல்லது செய்யறவருப்பா, அதனால கர்த்தர் நம்மளை நீதிமானா அழைக்கிற. அவர் குப்பையும் பாவியும் ரட்சிக்கவே என்ன பண்ணார்? பூமிக்கு வந்தார். அவருக்கு விரோதமாய் இருந்த பாவியை, கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு காலத்துல கல்லிருந்த மனிதனையே தொடவும் ரட்சிக்கவும் அவனை நீதிமானாய் மாற்றவும் வந்தார். கிருபையை கொண்டு நம்ம என்னவா மாறுகிறோம்? நீதிமான் ஆகிறோம். வாசிக்கலாமா? தீத்து 3:5. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நீங்க தீத்து ரொம்ப அழகாய் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்களேன், அழகாய் பாருங்க தீத்துல இந்த இடத்துல. பவுல் அழகாய் சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல பாருங்களேன், வசனம் அழகா இருக்கு பாருங்க. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல். என்ன கிரியின் நிமித்தம்? நீதினா என்னன்னு சொன்னேன்?
நீதினா என்ன? பரிசுத்தம். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நீதிமான்னா யாரு? பரிசுத்தவான். அப்ப நாம் செய்த நீதியின் கிரியையினால நம்மளை என்ன பண்ணல? ரட்சியாமல். அப்படின்னா நம்ம எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருப்போம். எல்லாரும் சின்னதுனாலும் என்ன இப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல காரியம் கூட செஞ்சது இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? எல்லாருமே சின்ன சின்ன நல்ல காரியம் செஞ்சிருப்போம். இன்னொன்னு சொல்ல போனா நமக்கு எப்படி இருக்கும்? பைபிளை தூக்கிட்டு வரும்போது நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட நபர்? உலகத்தை பார்க்கும்போது, சினிமாவை பார்க்கும்போது அதெல்லாம் ஓகே, அது இருக்கிறது நல்லதுதான். அந்த உணர்வு, நான் உலகத்துல முன்னாடி இருந்தேன், இன்னைக்கு நான் என்ன கிடையாது, நான் தெரிந்தெடுக்கப்பட்டேன், பிரித்தெடு, அதெல்லாம் ஓகே. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பைபிளை தூக்குறதுனாலயோ, சபைக்கு வர்றதுனாலயோ, 4 பேர் நல்லது செய்யறதுனாலயோ, அந்த கிரியையினால கர்த்தர் நம்மளை என்னவா ஆக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் பண்ண சுவிசேஷ ஊழியத்தினால நம்ம யாரா இல்ல, சபையில பண்ற ஊழியத்தினால நம்ம என்னவா ஆகல. இப்ப நான் செய்தி கொடுக்கறதுனால நான் நீமான் இல்ல. தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவலா இருக்கிறதுனால, தசம பாகம் காணிக்க போறதுனால, வசனம் தெளிவாய் சொல்லுங்க, நாம் செய்த நீதியின் கிரியையில் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம மூழ்கினால் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குறனாலே நம்மளை ரட்சித்திருக்கிறார். வார்த்தை எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. எப்படி நம்மளை ரட்சித்திருக்கிறார்? அவரை இரக்கத்தின்படியே, கிருபையினால் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு முத நம்ம எப்ப நம்ம நீதிமான மாத்திரா தெரியுமா? கிருபை. கிருபைனா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படும் வெகுமதி. தகுதி கிடையாது, அவனுக்கு கொடுக்கிற ஒரு வெகுமதி. நான் எப்பவுமே எப்படி புரிஞ்சுக்குவேன் தெரியுமா? யோசித்து பாருங்க, ரோட்ல வீடு வாசல் இல்லாம வந்து கேக்குறாங்க, யாரும் கிடையாது. அப்ப ஒரு பெரிய ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்னா தெரியும்ல, 200 கோடி உள்ள காரே 200 கோடினா அவன் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு நபர் இறங்குறார். அந்த ஒரு பையனை பார்த்து சொல்றாரு, இப்ப நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே, அப்படி வச்சுக்குவோம், வழி இல்லாம உட்காந்துருக்கிறேன், என்ன பாஸ்டர் யோசித்து பாருங்க எப்படி இருப்பாருன்னு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நிக்குது. நின்று ஒருத்தர் சொல்றாரு, எப்பா நீ என் பிள்ளை மாறிம்மா, இனிமேல் வா என் வண்டியில ஏறு, எனக்கு கொடுக்க எல்லா ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, என் சொத்துல உனக்கு தான், நீ தான் அடுத்த வாரிசுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உள்ள ஏறி உட்காந்துக்குவேன் சந்தோஷமா, என் வாழ்க்கை மாறும். ஆமா அதான் பண்ணுவேன். ஏன் நீங்க யாரும் பண்ணாம இருப்பீங்களா? ஒரு 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தா வாங்காம இருப்பீங்களா? யாரும் ஒரு 1000 ரூபாய் அவ கோடி கணக்குள்ள வாழ்க்கையை விடுவோமா நம்ம? ஆனா உள்ள உட்காந்துக்குவேன். ஆனா உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. எனக்கு கீழே 4 பேர் இருக்கும்போது எனக்குள்ள என்ன உணர்வு இருக்கும்? என்ன உணர்வு இருக்கும்? நான் வந்து எட்டி மிதிச்சு சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா என் வாழ்க்கைக்குள்ள ஆழமா இருக்கும், நான் எங்க இருந்தேன், இன்னைக்கு நான் அனுபவிக்கிற தகுதிக்கு எல்லாம் நான் என்ன கிடையாது, நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு அதுதான் கிருபை. நீங்க உன் பரிசுத்த வாழ்க்கையை பார்க்கும் போது உங்களுக்குள்ள என்ன வரணும்? இன்னைக்கு நான் ரட்சிப்புக்குள்ள இருக்கேன், அது என்னது? கிருபை. இன்னைக்கு நான் பின்வாங்காம இருக்கிறேன்னா அது என்னது? கிருபை. இன்னைக்கு சபைக்கு என்னால வர முடியுதுன்னா கிருபை, ஜெபிக்க முடியுதுன்னா கிருபை. இன்னைக்கு நான் பரிசுத்தவான் என்னை பார்த்து சொல்றாங்களா கிருபை. அது ஒரு நாளும் இத்தனை வருஷம் ஆண்டவரை பிடிச்ச, நான் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டதுனால, சில பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கும், பல வருஷங்க அப்புறம் நான் பண்ணிட்டேன், நான் அந்த ஆத்துமாவை என்ன பண்ணிட்டேன், என்னைக்கு நான் உள்ள வந்துச்சோன்னு எதை மறந்துட்டேன்? கிருபையை மறந்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆத்துமா நான் கொண்டு வந்தது, நான் எவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் தெரியுமா, நான் எத்தனை வருஷம் காணிக்க போட்டிருக்கேன் தெரியுமா, அது எல்லாம் போடும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வரணும்? கிருபையை கொண்டு. கிரியையினால கிடையாது. நினைச்சிடாதீங்க, கிரியே நினைச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க, அங்கதான் ஆவிக்குரிய பெருமை வந்து நிக்கும். அங்கதான் நாம் பரிசேயர்களாய் மாறுகிற இடம். என்னது? பரிசேயர் என்ன பண்ணாங்க? நியாயம் தீர்க்கிற மென்டாலிட்டி. அதான் சொல்ல, உன் கண்ணுல உன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உன் சகோதரன் வாழ்க்கையில பாக்குறியே, வார்த்தை சொல்லுவார்ல, உன் கண்ணுல எதை துரும்ப வச்சுட்டு சகோதர கண்ணுல மாத்தி சொல்றீங்களா? உன் கண்ணுல உத்தரத்தை வச்சுட்டு சகோதரன் கண்ணுல இருக்க. ஏன் இந்த மென்டாலிட்டி எப்ப வந்துச்சு? என்னுடைய நீதி. ஆனா இதே கிருபையை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கிறதே உடைய கிருபப்பா. இந்த ஆயக்காரை வந்து ஜெபிச்சான் பாருங்களேன், உள்ள கூட வராம, வானத்தை கண்ணுக்கு எடுத்து பார்க்காம நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே உள்ள வர்றது கூட தகுதி இல்லை,
ஆனா இங்க இருக்க நீதிமான், சுய நீதிமான் என்ன சொல்றான்? அவன மாதிரி நான் கிடையாது. தேவ பிள்ளைகளே, நீ ரொம்ப சத்தியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நீ அதிகமாய் வளர வளர வளரதான் பிரச்சனை அதிகம் உனக்கு. நீ பல வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிற விசுவாசிக்கு தான் பிரச்சனை அதிகம். என்னது? நீ அடித்தளத்தை நீ சரியாய் புரிந்து கொள்ளனா நீ பின்வாங்கி போயிடுவீங்க. நீங்க என்னைக்குமே சுந்தர் இருக்கணும், கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேனா. நீங்க வாழ்க்கையில இருக்கிற பரிசுத்தம் அது என்னால் உண்டானது கிடையாது, என் தேவனால் உண்டான. முதல் விசுவாசத்தினால நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அடுத்து கிருபையினால் நான் என்ன பண்ணுகிறேன்? அவருடைய இரக்கத்தை கொண்டு. அவர் நமக்கு இறங்கி வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பக்கத்துல இருக்க ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்ல அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க யோசித்து பாருங்களேன். அதே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரலன்னா நீங்க நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன? அவர் மேல் இறங்கி வந்ததுனால நம்ம ரட்சித்திருக்கிறார். ஏன் இறங்கி வந்தார்? கிருபையால, இரக்கம். நீதி என்ன? இரக்கத்தை கொண்டு நாம் நீதிமானாகி மறுஜென்ம மூழ்கினால, மறு பிறப்பு. பழைய மனுஷன் போயிட்டு ரீபார்ன், ஒரு புதிய சிருஷ்டிப்பை யார் மூலியமா நமக்கு தருகிறார்? பரிசுத்த ஆவியினாலே நம்மளை புதிதாக்குகிறார். இதனாலதான் நமக்கு நீதி உள்ள வாழ்க்கை. இந்த கிருபைன்றது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் நம்மளை இறங்கி வருகிறார், அடுத்து பரிசுத்த ஆவியை உள்ள வைத்து நம்மளை சுத்திகரிக்கிறார். பாத்தீங்களா? மறுபடியும் நம்மளை புதிய சிருஷ்டியாய் மாத்துகிறார். பாருங்க, இதெல்லாம் எதனால நடக்குது? நம்முடைய நீதினால கிடையாது, கிருபையால. கிருபையால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்ல எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீதிமானாகிறது கஷ்டமா? ரொம்ப ஈஸி. இப்ப நீ அறிக்கை செய்யலாம், ஆண்டவரே கிருபையால் அந்த பரிசுத்த வாழ்க்கை. நீதிமான், நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு? வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நீ ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்குன்னா, ஆவிக்குரிய பெருமை உள்ள இருக்கிறதுனால. என்ன பெருமை? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்படாதவன் பெருமைப்பட்டாலும் ஒண்ணுதான், ரட்சிக்கப்பட்டவங்க பெருமைப்பட்டாலும் ஒண்ணுதான். வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர். பைபிள் ரீடிங் வாசத்துல எத்தனை பேர் கவனிச்சீங்க? கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்களை ஒண்ணு என்ன? தேவ பிள்ளைகளே, தயவு செய்து உன் வாழ்க்கை, நீ இன்னைக்கு நான் நிற்கிறேன்னு சொல்கிறவன், நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க நபரை ஏளனமா பாத்துறாதீங்க. நீ உன் நீதியை இழந்துடுறீங்க. அந்த நொடி பரிசுத்தத்தை இழந்துடுற. இதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. வேட வசனங்கள் சில நேரத்துக்கு அது கொஞ்சம் கடினமானதுதான், ஆனா அதுதான் உண்மை. அந்த நொடி இமை பொழுது எதை இழந்துடுறோம்? நீதிமான்ற அந்த ஸ்டேட்டஸை நம்ம இழந்துடுறோம். இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் இழந்து போனதுனாலதான் இன்னைக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேறாம இருக்கு, கேட்கற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எந்த ஸ்டேட்டஸ் இழந்துட்டீங்க? நீங்க பைபிள் தூக்குனாலும் சபைக்கு வரனாலும் நீங்க நினைச்சிட்டு இருக்கணும் நம்ம பரிசுத்தவான் பரிசுத்தவான். எப்பொழுதுமே சுந்தரக்கணும், கிருபையால தான் பரிசுத்தவான், விசுவாசத்தை கொண்டுதான் பரிசுத்தவான். அது நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். கலாத்தியர் 2:16 பாருங்களேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது. நியாயப்பிரமாணம் எது? கட்டளைகள். வேதத்தை சொல்லுகிற கட்டளைகள். என்னென்னலாம் கட்டளை இருக்கு நமக்கு சொல்லுங்க. 10 கட்டளை இருக்கு. அதை கடைபிடிக்கிறதுனால என்ன ஆக போறது கிடையாதா? உன்னுடைய சம்பாத்தியத்துல முதல் பலனை கொண்டு வந்து எங்க வெயி, அது ஒரு கட்டளை. அது கட்டளையாவே தரார். அதை பண்றதுனால என்ன ஆக போறது கிடையாது. வசனம் தெளிவா பவுல் சொல்றாரு பாருங்களேன். நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே, கிரியில என்ன? அதை செய்கிறதுனால எந்த மனுஷன் என்ன ஆக போறது கிடையாது. அப்ப ஏன் இந்த நியாய பிரமாணம்? இந்த கட்டளை எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த கட்டளையை ஆராய்றதுனால நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை தான் அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்க பைபிளை ஆழமா வாசிக்க வாசிக்க எனக்காவது இந்த உணர்வு வந்திருக்கா? ஆண்டவரே இதெல்லாம் எப்படி ஆண்டவரை கடைபிடிக்கிறது? எனக்கெல்லாம் நிறைய வட்டம் வந்திருக்கு. எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். அடுத்து வரும், இதெல்லாம் நம்ம பண்ண கொடுத்திருக்காருன்னா கிருபையால, ஆவியானவர் இருக்கிறதுனால, ஏன் பலத்தில் இல்ல ஆண்டவரே. அப்ப இந்த நியாய பிரமாணம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? அவர் மகா பரிசுத்தர் என்பதையும், அடுத்து நம்ம எவ்வளவு பெரிய பாவி என்பதையும், இதை கடைபிடிக்காம நம்ம எவ்வளவு இன்கேப்பபிள் என்பதை வெளிப்படுத்துது.
அப்ப அதை உணரும் போது இப்படிப்பட்ட எண்ணெய் இன்னைக்கு பிள்ளையாக வைத்திருக்கிறீங்களே, சுதந்திரவாளனாய் வைத்திருக்கிறீங்களே, இது கிருபையே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லப்பா. இதைதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அப்ப கட்டளைகள் யாரை குறிக்குது? தேவன் மகா பரிசுத்தர் என்பதையும், நாம் ஒருபோதும் இந்த கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால நாம் பரிசுத்தமாக ஆக முடியாது என்பதை குறிக்கிறது. அதை நினைக்கும் போதே எது முன்னாடி வந்து நிக்குது? கிருபை. கிருபையா உன் சமூகத்துல வந்து நிக்கிறேனே, ரத்தத்தை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரேனே, இதெல்லாம் யாரால உண்டானது? தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 3:9 பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் பாருங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா? நியாய பிரமாணத்தினால எது வருதான்? சுயநீதி. நீ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தாம வெறும் கட்டளைகளை கடைபிடிச்சிட்டு, நான் கட்டளை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு பரிசேயர்கள் மாதிரி இருப்போம்னா, பரிசேயர்களுக்கு என்ன உண்டாச்சு? சுயநீதி. அதுதான் உண்டாயிருக்கும். 3:9 போடுமா? சுயநீதி உடையவர்களாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படப்படுகிறேன். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. பிரமாணத்தை வெறும் இயேசுவை நீ முன்னாடி வைக்காம வெறும் பேருக்கு ரிச்சுவலா கட்டளை கடைபிடிக்கிறோம்னா என்னதான் உண்டாகும்? சுயநீதி. என் வாழ்க்கையில அநேக கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். அநேக கிறிஸ்தவர்கள், அநேக உறவினர்கள் ஆராய்ந்து பார்த்தா எனக்கு சின்ன வயசுல புரியல, என்னடா சர்ச்சுக்கு போறாங்க, ஏன் இதெல்லாம் பண்றாங்க? அதான் விஷயம் புரிஞ்சிச்சு. ஏன்? கிறிஸ்து வாழ்க்கையில கிடையாது, கட்டளையை கடைபிடிக்கின்ற பெருமை இருக்கிறதுனால சுத்தி இருக்க ஆளை வந்து ஏளனமா பேசுறது. நான் தான் பெரிய பரிசுத்தன், நீலாம் யாரு? நான் தான் கர்த்தருக்கு முன்னாடி சரியான நபர், நீ யாரு? வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்களேன். நியாய பிரமாணம் தான் கொண்டு வருவோம் நம்ம வாழ்க்கையில, வெறும் சுயநீதியை கொண்டு வரும். ஆனா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற, விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டா இருக்கிற நீதி. அப்புறம் என்ன? அது கிருபையை கொண்டு உண்டாயிருக்கிற நீதி. சொல்ல எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்க, புரியுதா? ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்முடைய நட, நம்முடைய பார்வை, பேச்சு ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய பரிசுத்தத்தை வச்சு சக மனுஷனை வந்து அப்படியே துச்சனமா நினைச்சிடாதீங்க. நான்லாம் ரட்சிக்கப்பட்டேன், நீலாம் நரகத்துக்கு போவ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. முத்திரை குத்தாதீங்க. வீட்டுல ரட்சிக்கப்படாத கணவனை முத்திரை கொடுத்தாதீங்க, மனைவியை முத்திரை கொடுத்தாதீங்க, பிள்ளைகளை முத்திரை கொடுத்தாதீங்க, ஃப்ரெண்ட்ஸை முத்திரை கொடுத்தாத, வேலை ஸ்தலத்துக்கு நபரை முத்திரை கொடுத்தாத. நீ வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் இம்மை பொழுதுல நீதிமானா மாறிடுவான். ஏன்னா நீதிமானாக ரொம்ப எளிமை. கடைசி நேரத்தில் இயேசுவே தெய்வம் என்று விசுவாசித்தானா அவன் நீதிமான் ஆயிடுவான். ஆனா நீதிமானா இருக்குன்னு சொல்லி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டுருச்சுன்னா நீ நீதிமானுடைய வஸ்திரத்தை இழந்து போயிடுவீங்க. நீங்க தான் வஞ்சிக்கப்பட்டிருவீங்க. இன்னும் 1 யோவான் 3:7 நினைக்கிறேன், வஞ்சிக்கப்படாதீர்கள் வசனம் வரும். நீதிமானா இருக்கிற குறிச்சு வஞ்சிக்கப்பட்டுறாத. சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? என்னைக்குமே சாகிற வரைக்கும் ஒரு மனசுல ஒண்ணு இருக்கணும், என்னது? கிருபையை கொண்டு, விசுவாசத்தை கொண்டுதான் நீதிமானா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு நியூயார்க்ல வந்து ஒரு நபர் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து திங்ஸ் வாங்கிட்டு இருந்தப்ப சடனா போலீஸ்காரங்க வந்து அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச நபர் கேட்கிற, எதுக்கு நீ பிடிக்கிறீங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு. இந்த போலீஸ்காரர் சொன்னார், நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி நடிக்காத, பேசாம வான்னு. அவர் அமைதியா மாறிட்டார். மாறினதுக்கு அப்புறம் வெளியே வந்தோன்னே அவர் ரெக்வஸ்ட் பண்ணார், உண்மைதான், நான் ட்ரக்ஸ் செல் பண்ணி ஜெயில இருந்து நான் வெளியே வந்தேன், தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா என் வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை வாங்க, என் வைஃப் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னா. அப்ப நேரம் அவர் வீட்டுக்கு கொண்டு போனார். கொண்டு போன உங்க வைஃப்ட போனோன்னே வைஃப்க்கு தெரியும், ஒரு வந்து ஊர்லாம் மாறி வந்துட்டாங்க. வைஃப்ட பார்த்து கேட்டாராம், நான் இந்த 7 வருஷம் எப்படி இருந்தேன்னா? வைஃப் சொன்னாங்களா, இவர் மறுபடியும் இந்த தொழிலுக்கு போகவே இல்லை, உண்மையாய் உழைச்சு குடும்பத்தை என்ன பண்ணார்? காப்பாத்தினார். குடும்பத்துக்கு உண்மையா இருந்தார், சமுதாயத்துக்கு உண்மையா இருந்தார், உண்மையாவே நல்ல மனுஷனாய் மாறிட்டார், உண்மையாவிட்ட எந்த தப்புமே இந்த 7 வருஷம் அவர் பண்ணல அப்படின்னாராம். அப்ப இந்த மாட்டின நபர் சொன்னாரா, பாத்தீங்களா என் வைஃப் சொல்றாங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் எந்த தப்புமே பண்ணல பாருங்க, நான் மாறிட்டேன் அப்படின்னாராம். அப்ப இந்த போலீஸ்காரர் சொன்னாரா,
ஆமாப்பா நீ மாறிட்ட, இப்ப நீ மாறிட்ட, ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ சிறையிலிருந்து தப்பிச்சது என்ன? அது குற்றம் தான், சட்டத்தின் படியில நீ ஒன்னும் குற்றவாளி தான், வேற வழி இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, கூட்டிட்டு போய் மறுபடியும் அவரை ஜெயில போட்டாங்க. இதே மாதிரிதான் நம்முடைய நீதியும். நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம நல்லவனா இருக்கலாம், வேதத்தின்படி நம்ம சரியா வாழலாம், ஆனா பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய நீதியை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது நாம் எப்பொழுதுமே அது குறைவுள்ளவர்களா தான் இருக்கிறோம். நான் தான் சொல்றேன், நம்முடைய பரிசுத்தம் யாரை வைத்து கிடையாது, நம்மை வைத்து கிடையாது. நம்முடைய பரிசுத்தம் எதை வைத்து வேதம் எடை போடுது? கர்த்தரை வைத்து எடை போடுது. அதான் வசனம், கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறனால நீங்களும். சொல்றது புரியுதா? அப்ப ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ் எது, ரைச்சியஸ்னஸ் எது? காட், தி லார்ட், கர்த்தர் இயேசு. எப்பொழுதுமே நாம் என்ன பண்றோம், எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாலும் நாம் அவருடைய பரிசுத்துக்கு முன்னாடி நாம் என்ன பண்றோம், குறைவுள்ளவர்களா தான் இருக்கும். அதனாலதான் வசனம், நீதியை கொண்டு எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம்? விசுவாசத்தை கொண்டு கிருபையால தான் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்முடைய செய்கையினால கிடையாது, கிரியையினால கிடையாது. நீதிமான் ஆகவே நம்ம முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் கிருபையால் நீதிமான் ஆகிற விரும்புறேன்ப்பா. கேளுங்களேன், இந்த நொடி நீதிமான் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறும். வாக்குத்தத்தம் இந்த நொடி வாழ்க்கையில் நிறைவேறும். நீ எவ்வளவு பாவம் செஞ்சதாலும் இப்பொழுதே கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார். எவ்வளவு பின்மாற்றத்தில் போனாலும் இப்பொழுதே கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார். ஆவிக்குரிய பெருமையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வசனம், மறுஜென்ம மூழ்கினாலே நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், புதிய மனுஷனாய் மாற்றி கொண்டே இருக்கிறோம். we are new creation, உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பரிசுத்தாவினால. அந்த பரிசுத்தாவியார் உனக்குள்ள கிரியை செய்வார்னா உங்களை நீ உருவாக்கி கொண்டே இருப்பீங்க. அந்த கிருபை உன்னை மறுபடியும் நீதிமானாய் மாற்றிடும். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அடுத்து மூணாவது, நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்வதினால் நீதிமானாகிறோம். பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்வதினால் நீதிமானாகிறோம். செட் அபார்ட், லிவிங் எ செட் அபார்ட் லைஃப். உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுனால நாம் என்ன பண்ணுகிறோம், நீதிமானாக மாறுகிறோம். 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். இதெல்லாம் எதை குறிக்குது? நாம் எப்ப நீதிமானம் ஆகிறோம்னா, எதை விட்டு ஓடும்போது, உலக காரியங்களை விட்டு ஓடும்போது. முன்னாடி வசனங்களை வாசித்தீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் எல்லா பாவத்துக்கும் வேறு அதுதான். பணத்தின் மேல் ஆசை வைக்காத, அது உன்னை கொண்டு போய் என்ன வச்சிடும், சொல்லப்போனா என்ன, உலகத்தின் மேல் நாட்டம் வைக்காத. இப்போ உலகத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்து வாழும்போது அந்த வசனம் போடும், மாத்த வேண்டாம். தேவன் பாருங்க, இவைகளை விட்டு ஓடி அந்த வாழ்க்கையை என்ன பண்ணு, விட்டு ஓடுறதுனால நீதியையும் எது வருது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட். அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எதை பத்தி தான் பேசணும்? விசுவாசத்தை கொண்டு நம்ம கிரியையினால். சொல்ல போனா இங்க எதான் சொல்றாரு, கட்டளையை கடைபிடிக்க சொல்றாரு, அவ்வளவுதான். ஆமாவா இல்லையா? இங்க சிம்பிளா சொல்ல மறுபடியும் எது வருது, கட்டளைகளை. பாயிண்ட் தான் சொன்னீங்களே பாஸ்டர், கட்டளையை கடைபிடிக்கிறதுனால என்ன ஆக போறது கிடையாது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது, இதெல்லாம் விட்டு ஓடுறது, உலகத்தை விட்டு ஓடுறது, கட்டளையை கடைபிடிக்கிறதுனால என்னவா மாறுற நீ? நல்ல விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம் நீதிமானாக மாறினதுனால எதை கடைபிடிக்க கூடாதுன்னு வசனம் சொல்லல. கட்டளையை கடைபிடிச்சாதான் ஆசீர்வாதம், இல்லைன்னா அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, நம் ஏன் கட்டளையை கடைபிடிக்கிறோம்னா, நீதிமான் ஆனதுனாலதான் கட்டளையை கடைபிடிக்கிறோம். கட்டளையை கடைபிடிக்கிறதுனால என்னவா மாறல. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? குழப்பிட்டேனா? சரி, புரியுற மாதிரி சொல்றேன். திருடனை பிடிக்கிறதுனால ஒருத்தவங்க என்ன ஆக போறது கிடையாது, போலீஸ்காரனாக ஆக முடியாது. போலீஸ்காரங்களா இருக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க நீங்க திருடனை ஒரு ரோட்ல ஓடுறப்ப பிடிச்சிட்டீங்க, உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு போலீஸா மாத்திடுவாங்களா? அப்பெல்லாம் மாறினா எல்லாரும் ஓடுவோம். சொல்லுங்க, புரியுதா? எதுவானதெல்லாம் திருட பிடிக்கிறாப்ல, போலீஸா இருக்கிறதுனாலதான். அதே போலதான் கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால நீ நீதிமானாய் பரிசுத்தமாய் மாறுறது கிடையாது, நீ பரிசுத்தமானவன ஆக்கப்பட்டதுனால கட்டளையை கடைபிடிக்கணும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த பரிசுத்தம் எங்கிருந்து புகுத்தப்பட்ட பரிசுத்தம்? இம்பியூட்டர் ரைச்சஸ்னஸ்,
பாவியாய் இருந்த நமக்குள் பாவத்தை எடுத்துட்டு எந்த பரிசுத்தத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார்? இயேசுவை விசுவாசிக்கிறனால, அவருடைய நீதி நமக்குள்ள இருக்கிறதுனால, அவருடைய குணம் நமக்குள்ள இருக்கிறனால நம்ம என்ன பண்ண முடியும்? நன்மையை செய்ய முடியும். எத்தனை பேர் புரியுது? அவருடைய பரிசுத்தம் என்மேல் புகுத்தப்பட்டதுனால, அவருடைய நீதி எனக்குள் வந்ததுனால நான் நீதி செய்கிறேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் நீதி செய்கிறதுனால என்ன ஆகிறது கிடையாது. நீதிமான் ஆக்கப்பட்டதுனால பரிசுத்தமாய் வாழுகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுது நீதிமானாய் மாறுவோனா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும் போது. நீ உலகத்திலிருந்து உன்னை நீ பிரித்தெடுக்க வேண்டும். நீ நீதிமானாய் மாறணும்னா நீ எந்தப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? நீதி உள்ள வாழ்க்கையும், தேவ பக்தி உள்ள வாழ்க்கையும், விசுவாச வாழ்க்கையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் அடைகிற வாழ்க்கையை நீ வாழணும். அப்பதான் நீதிமானா இருக்க முடியும். சபைக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு நீதி இல்ல, ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துறது, வாயிலிருந்து பொய் வருதுன்னா நீதிமானாய் மாற முடியாது. தேவ பக்தி உனக்கு இல்ல, காட்லினஸ் உனக்குள்ள இல்ல, கர்த்தரை தேடுகிற இருதயம் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது, வேதத்தை எடுக்கிறது கிடையாது, பைபிளை வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, தேவனுடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்ற பயம் இல்லைன்னா என்ன கிடையாது? நமக்குள்ள தேவ பக்தி இல்ல. நம்ம என்னவா மாற முடியாது? நீதிமானாய் மாற முடியாது. உனக்குள் விசுவாசம் இருக்கலாம், கிருபையை கொண்டு நீதிமானாய் மாறி இருக்கலாம். அப்ப உனக்குள் பரிசுத்தம் இருக்குன்னா நீ எதான் வெளிப்படுத்தணும்? பரிசுத்தத்தெல்லாம் வெளிப்படுத்த முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு இதுக்குள்ள ஒரு நல்ல தண்ணி இருக்குன்னா அதை எடுத்து குடிச்சா அந்த தண்ணி எப்படிதான் இருக்கும்? கசகமா அந்த தண்ணி. ஏன்னா இதுக்குள்ள என்ன ஊற்றப்பட்டுருச்சு. அதே போலதான் இது உன்னுடைய வாழ்க்கை. இதுக்குள்ள அசுத்த தண்ணீர் உனக்குள்ள இருந்துச்சு. நீ இயேசுவை விசுவாசத்தினால, கிருபையால அசுத்த தண்ணீர் எல்லாம் வெளியே போய் நல்ல தண்ணீர் உள்ளப்பட்டதுனால உன்னை எடுத்ததை குடிக்கும் போது வாழ்க்கை எதை தான் வெளிப்படுத்தும்? நல்ல தண்ணீரை தான் வெளிப்படுத்தணும். நீ நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை உங்களுக்கு இருக்கணும். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை. ஃப்ரெண்ட்ஸோடு நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் அசுத்தமான காரியங்களை செய்வாங்க, அசுத்தத்தை பேசுவாங்கன்னா நீ ரட்சிக்கப்படுறது எங்க போய் உட்காரக்கூடாது? அந்த நண்பர்கள்ட்ட போக கூடாது. பேசலாம், நீ எல்லாரையும் நேசிக்க தான் அழைக்கப்படுவாங்க. ஆனா உங்கள ஐக்கியம் கொள்ள நீ அழைக்கப்படுகிற. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம். நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பேனா இருளோட உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. வீட்டுல போய் இருள்பட்ட சம்பந்தப்பட்ட காரியங்களை உட்கார்ந்து டிவிலேயோ போன்லயோ பார்த்துட்டு இருக்க கூடாது. தேவ பக்தி உனக்குள் இருக்கப்பட வேண்டும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை உனக்குள்ள இருந்தாதான் நீ நீதிமானாய் மாற முடியும். ஒரு சாந்த குணம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். வீட்டுல கோவம் வந்தா கண்டது கிடையாது தூக்கி என்ன பண்ணக்கூடாது? வாயில கோவம் வந்தா கெட்ட வார்த்தை சரளமாய் வரக்கூடாது. சகிப்பு தன்மை இருக்கணும். அதான் என்னது? ஒரு பொறுமையும் சாந்த குணமும். அப்பதான் என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு நீதிமானோட விசுவாசம். சில விசுவாசிட்ட பேசினா என்ன சொன்னாலும் அவிசுவாசம் தான். விசிட்டிங் போகும்போது சொல்லுவான், சிஸ்டர் இதெல்லாம் நடக்கும், இது மாறும். இல்ல பாஸ்டர் யாரும் வராது, உடம்பு. நாவல என்ன இருக்கு? நாவல ஜீவன் இருக்கு. நீ வராது வராது நடக்காது நடக்காதுன்னா என்ன பண்ணாது? நடக்காது, நடக்கவே நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவிசுவாசத்தை பேசுனீங்கன்னா நிச்சயமா நடக்காது, நிச்சயமா நடக்காது. ஏன்னா விசுவாசம் தான் எதை பேர்க்கும்? மலையை பேர்க்கும். அவிசுவாசம் மலையை உண்டு பண்ணும். ஒரு மலை இன்னும் 2 மலையா மாறும். புரியுது? அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, நல்ல அந்த வார்த்தையை நல்லா நினைச்சு, செட் அப்பார்ட் லைஃப். நீ நீதிமான்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். உனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். வேலை ஸ்தலத்துல உன்னை பத்தி கேட்டா அவங்க இதுக்குள்ள வரமாட்டாங்க. என் சர்க்கிள்ல கேட்டா அந்த சாட்சி எனக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவேன், எல்லாம் இருப்பேன். ஆனா அவன் அங்க வரமாட்டான், என்ன சொன்னாலும் வரமாட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணானுங்க, சினிமாக்கு எப்படியாச்சும் உன்னை கூட்டு போயிடணும், நல்லா சுத்துவேன், போனதே கிடையாது. சண்டே எங்கெங்கயோ கூப்பிடுவாங்க, போனதே கிடையாது, வரவே மாட்டேன். ஆனா வாலிப வயசுல நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவேன். அப்ப நீ எங்க இருந்தாலும் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பிரித்தெடுக்க, அப்பதான் நீ நீதிமானாக முடியும். நீ பிரித்தெடுக்காம உலகத்தோடு கொஞ்சி கொலாவி ஒட்டிக்கிட்டு இருந்தனா நீ நீதிமானாகவே முடியாது. அதனாலதான் வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வரோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஏன்?
வீட்டுக்கு போனோன்னே தேவையில்லாத பேச்சு போன்ல, தேவையில்லாத பார்த்துக்கிட்டு, வீட்டுல தேவையில்லாத ஓடுது. பிரித்தெடுங்க. நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. பிரித்தெடுத்தாதான் நீ நீதிமான், இல்லைன்னா நீதிமானாவே முடியாது. பிரித்து உங்க வாழ்க்கையை நீங்க ஆராயும் போது ஒரு சேஞ்ச். ஆமா, முன்னாடி நான் அப்படி இருந்தேன், இப்ப நான் அப்படி இல்லைன்ற சாட்சி உங்களுடைய மனசாட்சி சொல்லணும். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நீ பிரித்தெடுக்கப்படாம கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது, நீ நீதிமானாகவே முடியாது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கலாம், ஆனா பிரித்தெடுக்கப்படணும். அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டா நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன் பாஸ்டர், அதை பத்தி நான் பேசல. கர்த்தர் ஞாபகம் கொடுத்திருக்காரு. சில விசுவாசிக ரட்சிக்கப்பட்டோம்னா அப்படி மகா பரிசுத்தரா மாறிடுவாங்க, எந்த உறவினர்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஏன்னா பிரித்தெடுக்கப்பட்டுட்டாங்க. அதே வசனம் என்ன சொல்லுது? இயேசு யாரோட உட்கார்ந்து சாப்பிட்டாரா? யாரோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு? பாவிகளோடும் ஆயக்காரர் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. ஆனா அதே இயேசு வசனம் என்ன சொல்றாரு? உலகத்துக்குள் இருக்கிறீங்க, ஆனா உலகத்துக்கு வெளியே இல்லைன்றார். புரியுது? அந்த பேலன்ஸ் புரியுதா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னா அப்படியே நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், யாரும் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன், அதெல்லாம் ஞானமற்ற செயல். வீடு ரசிக்கப்படாது, குடும்பம் ரசிக்கப்படாது, உங்க மேல எரிச்சதான் உண்டாகும். அங்க போய் சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்க பாரு. அவ யார் மேல கோபம் வரும்? சர்ச்சு மேல, கிறிஸ்தவர்கள் மேல. ஏன்னா நீங்க பண்ற ஞானமற்ற செயல்கள் அதெல்லாம். ஆனா ஆவியானவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாருன்னா ஆதாயம் பண்ணக்கூடிய இறுதி தருவார். கர்த்தர் உன்னை பிரித்து தான் எடுக்க சொல்லி இருக்கிறார். அதுக்காக குடும்பத்தோட ஒட்டவே கூடாதுன்னு சொல்லல, கல்ச்சரோட அப்படியே பிரிச்செடுன்னு சொல்லல, திருமணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லல, பிறந்த நாள் போக கூடாதுன்னு சொல்லல, ரட்சிக்கப்படாத வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லல. அதே ஊமையில அழகா சொல்றார், உலக பொருட்களால யார சம்பாதின்றாரு? உலக பொருளை வச்சு யார சம்பாதி? அஞ்ஞானிய சம்பாதின்றாரு. நீ வசனத்தை சரியா புரிஞ்சுக்கோங்க. நீ உன்னை ஆண்டவர் பிரித்து தான் எடுக்க சொல்லியிருக்காரு, யாரு கூட பேசவே கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கு புரியுதா? am I speaking? உங்களோடு பேசிட்டு இருக்கிறேனா? கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? பேசுறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாதான் நீதிமானாக்க முடியும். சங்கீதம் 1:1 பாருங்களேன். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஜாலமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் வசனம் பாருங்களேன், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளின் வழியில், பரியாசக்கார உட்கார்ற இடத்துல. வெள்ளிக்கிழமை ஜபத்துல இதை பத்தி தான் பேசினேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை பாத்தீங்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்க கூடாது. ரட்சிக்கப்படாத ஆலோசனையை உட்கார்ந்துட்டு குடும்ப பிரச்சனையை எல்லாம் சொல்லிக்கிட்டு, கணவர் மனைவிக்கு பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்குது? சத்தியத்தை அறியாத நபர்கிட்ட போய் சொல்றது. என்ன ஆலோசனை தர முடியும்? வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே. இப்ப எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன்கிட்ட தான், அவன் வாயில தான் என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. துன்மார்க்க ஆலோசனையை கேட்டுட்டு வாழ்க்கையை நகர்த்துறது. அப்புறம் என்னது? பாவிகள் வழியில் நில்லாமலும், பாவம் செய்யற இடத்துல நிக்கவே கூடாது. அதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸ் பாவம் செய்யற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றது? மாஸ்டர் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் தொட மாட்டேன் மாஸ்டர், நான் குடிக்க மாட்டேன் மாஸ்டர், நான் அதை பண்ண மாட்டேன் மாஸ்டர். நாளைக்கு நீ விழுந்து போயிடுவேன், நாளைக்கு விழுந்து போயிடு. நீ என்னைக்கு அப்படி சொல்றியோ அதுதான் பெரிய தந்திரம், பிசாசோடைய தந்திரம். பிசாசோட ஏமாத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். இது நீ ஒண்ணும் பண்ணாது மாஸ்டர், சும்மா தான் சேட் பண்றேன், ஒண்ணும் பண்ணாது, சும்மா ஃப்ரெண்ட் பெஸ்டி. பாவிகள் வழியில நிக்காது. நம்ம ஆட்கள் முகம் தெரியாத ஆள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்குது. இருக்கிற முகம் தெரிஞ்சவன்ட்ட பேசுறியா? நீ வீட்டுல இருக்க ஆள்கிட்ட பேச மாக்கிற. யார்கிட்ட பேசுறாப்லையா? அந்த கண்டத்தை தாண்டி முகமே தெரியாது, அவன் ஆனான்னு தெரியாது, பொண்ணான்னு கூட தெரியாது, பேரை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க. வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, பாவிகள் வழியில நின்றாத, பரியாசக்காரர், பரியாசம் பேசுற இடத்துல உட்காராத, குறை பேசுற இடத்துல உட்காராத, போன்ல உட்காந்து பாக்குறது. எதை பாக்குற? பரியாசம் பேசுற வீடியோவை பார்க்காதீங்க. நீங்க மனுஷன் போன அவசியம் கிடையாது, நீ போன்ல பாக்குறது கூட எதை இழந்துருவ? நீதியை இழந்து விடுவாய்.
இன்னைக்கு உன் சிந்தையில தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் நடக்கும் போதும் மைண்டுக்குள்ள இருக்கணும், நீ நீதிமான் நீதிமான் நீதிமான், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், உனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ வெளிச்சம் இருள் வேற. அந்த சிந்த பேச்சு நடவடிக்கை எல்லாம் உனக்குள்ள இருந்துச்சா நீ நீதிமான். வாக்குத்தத்தை நிறைவேறும். இந்த சிந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத கான்வர்சேஷன்ல இருக்க மாட்டீங்க. நான்லாம் சில இடத்துல போனா தேவையில்லாத கான்வர்சேஷன் அழைப்பாங்க, அப்படியே இதை ரொட்டேட் பண்ணி வசனத்துக்கு நேரா கொண்டு வந்துருவேன், உங்க வாழ்க்கைக்கு நேரா கொண்டு வந்துருவேன். விசிட்டிங் வந்தாலுமே விஷயம் எங்கேயாச்சும் போச்சுன்னா, நான் எங்கெங்கேயோ போறதை கேட்கறதுக்கு வரல, எதை கேட்கறதா வந்திருக்கேன், உங்களுடைய ஆவிக்குரிய காரியம். நான் இங்க சொல்லல, திருவேக்காடுலாம் ஊழியம் பண்ணப்ப மக்கள் எதையோ கதையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அப்படியே சுத்தி வந்து ஜெபிச்சீங்களா, பிரேயர் பண்ணீங்களா, எப்படி இருக்கிறீங்க, குடும்ப பிரச்சனைக்கு வாங்க. ஏன்னா நம்ம எதுக்கு தான் வந்திருக்கிறோம், உலக காரியத்தை பேச வரல, குடும்பத்தை உயர்த்த, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப. எப்பவுமே இந்த சிந்தனை இருக்கணும். கர்த்தருக்கு நான் பயந்து சொல்றேன், நான் என்னுடைய கான்வர்சேஷன் என் ஃப்ரெண்ட்ஸ பேசுறேன், இது பேசுறேன் சரி, தேவையில்லாத நான் கேட்டதே கிடையாது, டைம்ல ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, கட் பண்ணிடுவேன். அப்படியே நான் நல்லா சிரிச்சு தான் பேசுவேன், சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா எனக்குள்ள எப்பொழுதுமே என்ன உணர்வு இருக்கும், பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ பிரித்தெடுக்கப்பட்டவனே நீதிமான். ஒத்த வேஷம் ரெட்ட வேஷம் தரித்துட்டு இருக்காதீங்க. நீ நீதிமானாகவே இருக்க முடியாது. நீதிமானா இல்லைன்னா எது கிடைக்காது, வாக்குத்தத்தம் நிறைவேறவே நிறைவேறாது. வறுமை, துக்கம், வியாதி இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நீ தனி அறையில இருந்தாலும் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட சிந்தையா இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட சிந்தையா இருக்கணும். 4 பேர் இருக்கும்போது பரிசுத்தத்தை காட்டிக்கிட்டு, உண்மையான பரிசுத்தம் எங்க தெரியுமா, நீ தனி அறையில இருக்கும்போது உங்க ஆட்டிடியூட்ல தான் தெரியும் நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களான. உங்க ஆட்டிடியூட் சொல்லும் நீங்க நீதிமானான். அல்லேலூயா. இதெல்லாம் கஷ்டமா இருக்குமே பஸ், அதான் சொல்றேன், விசுவாசத்தை கொண்டே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையை கொண்டே நீதிமானா மாறி இருக்கோம். அதனால நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, யாருடைய பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கு, இயேசுவின் பரிசுத்தம். அதனால அது உனக்கு கஷ்டம் கிடையாது. அல்லேலூயா. அடுத்து 4வது, நம்ம எப்பொழுது நீதிமானாக மாறுகிறோம் அப்படின்னா, அடுத்து 4வது பண்பு, பரிசுத்த வாழ்க்கையை விரும்புவதினால் நீதிமானாக மாறுகிறோம். அடுத்து நம்ம எப்பொழுது நீதிமானாக மாறுகிறோம் அப்படின்னா, பரிசுத்த வாழ்க்கைய, அந்த பரிசுத்த வாழ்க்கை மேல் ஒரு தாகம் உனக்கு இருக்கிறதுனால நீ என்னவா மாறுகிறீங்க, நீதிமானாக மாறுகிறோம். அந்த பண்பு வாசிப்போம், மத்தேயு 5:6 பாருங்க. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், வாசிமா வாசி, பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எது மேல பசித்தாகம் உள்ளவர்கள், நீதினா என்னது, என்னன்னு சொன்ன, பரிசுத்தத்தின் மேல என்ன இருக்கிறவங்க, பசி தாகம். வார்த்தை எதோட ஒப்பிடுறாரு பாத்தீங்களா, பசியோட ஒப்பிடுறாரு. பசிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், தாகம் வந்து எடுத்து தண்ணிய மடக்கு மடக்குன்னு குடிப்போம். அப்ப இங்க இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன், எது மேல நீ எப்ப நீதிமான ஆவ, என்ன பண்பு உனக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்தம். பரிசுத்தம், ஆண்டவரே என்னால பரிசுத்தமா வாழ முடியலையே, ஆண்டவரே இன்னும் பரிசுத்தம், ஆண்டவரே இன்னும் நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே இன்னும் கிட்டக்க வரணும், இன்னும் ஊழியத்தை பண்ணணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் 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 அப்படின்றவங்க என்னவா, பாக்கியவான்கள். அவர்கள் என்ன அடைவார்களா, திருப்தி அடைவார். அப்படின்னா என்ன, அவர்களை அந்த தாகத்தால் நிரப்புவேன், அந்த நீதியால் நிரப்புவேன். இந்த பண்பு நமக்குள்ள இருக்கணும். என்ன பண்பு, பரிசுத்தம் 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 பரிசுத்தம். இன்னும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கலையே, இன்னைக்கு குத்தணும் மனசு. கால் நெஞ்சு வேதத்தை வாசிக்கல என்ன பண்ணணும், மனசு குத்தணும். ஏன் குத்துது, ஐயோ ஆண்டவர் தேடாம விட்டுட்டேனே, இன்னைக்கு ஜெபிக்கலையே. ஒரு ஊழியக்காரர் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொல்றாரு, ஒரு விசுவாசி 2.5 மணி நேரம் ஜெபிக்கலன்னா சபையை பத்தி அவங்க பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்றார். எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சபையில சொல்லுவாராம், சபையில இருந்து இது பிரச்சனை பிரச்சனை கேட்பாரா, நீ 2.5 மணி நேரம் டெய்லி ஜெபிக்கிறியான்னு கேட்பாராம். இல்லைன்னா நீ பேசுறதுக்கு பேசவே பேசாத போன்றுவாராம். பாருங்களேன், அவர் சொல்றாரு 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். அது கேட்கும் போது, ஆண்டவரே இதை நிறைவேற்ற கிருபை கொடுங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், இன்னும் அடுத்து என்ன பண்ணணும், இன்னும் 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். பாருங்களேன், இப்ப என்னது தாகம். சில ஊழியக்காரங்கள் எல்லாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க, காலையில ஜெபிக்க போனேன், சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, அப்ப எனக்குள்ள ஆண்டவரே இந்த அனுபவத்துக்குள்ள என்னை நடத்துங்க. பாஸ்டர் பெனட் கிறிஸ்டோபர் கூட பேசிட்டு இருந்தேன், வந்திருந்தாரு, உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு நாள் சொன்னார், அவர் கூட பேசும்போது, ஏதோ செவ்வாய்க்கிழமை பிரேயர் பண்ண போறாராம், வியாழக்கிழமை காலையில தான் வெளியே வந்தாராம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி பண்ணீங்க சொல்லி கொடுங்க. தாகம்,
இப்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த அனுபவத்துக்குள் நடத்துவார். ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொல்ற பாரு, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். பரிசுத்த வாழ்க்கை மேல உனக்கு பசித்தாக இருக்குன்னா அவங்க பாக்கியவன். அவர்களை என்ன பண்ணுவேன்? அவர்களை திருப்தி அடைய செய்வேன். பரிசுத்த வாழ்க்கை மேல ஒருவேளை நீ பரிசுத்தம் இல்லாம நீ விழுந்து விழுந்து போலாம், அதெல்லாம் மைண்ட்ல போட்டுக்காதீங்க. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, எதனால நம்ம பரிசுத்தம் ஆறது கிடையாது, நீ பரிசுத்தமா வாழ்றதுனால அவர் நீதியை நம்மளுக்கு தரப்போறது கிடையாது. தெளிவா சொல்லிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கை முறையால நம்ம என்ன ஆக போறது கிடையாது. பிசாசு தான் டேக கொடுத்துவா, நீ பாவம் செஞ்ச பார், அதால பரிசுத்தமா ஆக முடியாது. அதான் வசனம் சொல்லுது. நீதியை கொண்டு விசுவாசம் கொண்டு பரிசுத்தமா ஆயிருக்கிற. அப்ப எதனால நான் பரிசுத்தமா ஆகுறேன்? பரிசுத்தத்தின் மேல ஒரு தாகம், நீதி உள்ள வாழ்க்கை மேல தாகம், ஜெபத்தின் மேல, வேத வாசிப்பு மேல, அவருடைய ஆலயத்தின் மேல தாகம் உள்ள ஒரு பாக்கியவான்கள் என்றார். They are blessed. அப்படின்னா என்ன? அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா எது மேல நாட்டமா இருக்கிற? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீதி யாரால உண்டானது கிடையாது, பரிசுத்தம். அந்த விஷயம் உங்களுக்கு அண்டர்லைனிங் புரியுதா? நீதிமானாக மாறுறது நம் கரங்களில கிடையாது, தேவன் கரங்களில் இருக்கு. நம்மளை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறதே பரிசுத்தாவின உள்ள இருக்கிறனால நம்ம பரிசுத்தமாய் வாழுகிறோம். வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, நீதி உள்ள வாழ்க்கை அவர் கரங்கள் இருக்கு, அவர் கரத்துல இருந்து வருகிறது. அப்ப நமக்கு அது மேல தாகம் மட்டும் இருந்தா போதும், தாழ்மை ஆவி மட்டும் இருந்தா போதும், நாம் நீதிமானாக மாறுகிறோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவன், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீ ஆண்டவருடைய சாயல் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பீங்க. நீ பரிசுத்தத்தை எதிர்பார்க்க வசனம் பைபிளுடைய பிரதானமான தீம் என்ன தெரியுமா? இயேசுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுறதுதான் அந்த ரட்சிப்பு. இயேசுடைய சாயலுக்கு நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எப்ப அது நடக்கும்? நீதியின் மேல் பசித்தாக இருக்கும்போது. பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்கும்போது நீதிமானாக மாறுகிறாய். தேவை அந்த தாகம் தான். கர்த்தருனை குமாரனை போல மாத்திக்கொண்டே இருக்கிறார், பரிசுத்தவானாய் அவனை மாத்திக்கொண்டே இருக்கிறார். நான் சொல்ல பேர் புரியுது? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல கேள்வி, நீதிமான் ஆகிறதுக்கு ஆண்டவரே உனக்கு அந்த பரிசுத்த தாக வேணும், ஜெபிக்கிற தாக வேணும். அது இருந்தா போலும் கர்த்தருனை திருப்தி அடைய செய்வா. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? நீதிமான் ஆகிறது எப்படின்ட்டு? நீதிமான் ஆகுவானா வாக்கு தத்தங்கள் நமக்கு ஆம் என்றும் இருக்கிறது. வேர் கனி கொடுக்கும். அல்லேலூயா. கடைசி பண்பு இதை பார்த்து முடிச்சிடலாம். நம்ம எப்பொழுது நீதிமானாய் மாறுகிறோம் அப்படின்னா, மனம் திரும்புதலின் இருதயத்தினால் நீதிமானாகிறோம். மனம் திரும்புதலின் இருதயம், ரிப்பன்டிவ் ஹார்ட், இதுதான் நம்மளை என்ன பண்ணுகிறது? நீதிமானாக மாத்துகிறது. வாசிப்போம். 1 யோவான் 1:8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமான்களாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 8வது வசனம் போடுப்பா. இங்க யோவான் சொல்லுங்க பாருங்க, நமக்குள் பாவம் இல்லைன்னா நம்மளை நாம என்ன பண்ணுகிறோமா? 5வது, நாம் எப்பொழுது நீதிமானாக மாறும்? என்ன பண்பு நமக்கு வேணும்னா, மனம் திரும்புதலுடைய இருதயம். என்னைக்கோ மனம் திரும்ப இருதயம் கிடையாது. இப்ப கர்த்தர் உனக்குள் இந்த செய்தியை கேட்கும் போது, இந்த பாவம் நீ பண்றப்பா உனக்குள்ள இதுக்குள்ள இருக்குன்னு கர்த்தர் சுட்டி காட்டுறாருன்னா, உங்களுக்குள் நீங்க நீதிமானா இருப்பீங்கன்னா, அந்த வார்த்தை கேட்ட போதே ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்டிருப்பீங்க இதயத்தின் ஆழத்துல இருந்து. அது ஒரு சைன், நீங்க நீதிமான் இருக்க ஒரு சைன். ஆண்டவரே இந்த கட்டளையை நான் பண்ணல, என்னை மன்னிங்கப்பா, இனி நான் பண்ண மாட்டேன், ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. இது நீதிமானுடைய சைன். ஆனா ஒருவேளை நம் நீதிமானம் இல்லை, நமக்கு என்ன துணிங்க தெரியுமா? பாஸ்டர் நம்மளதான் பாரு குத்தி கட்டுறாரு பாரு பாரு அத்தியா, அவர் உடனே தான் சொல்றாரு. இல்லைன்னா அந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, என் கணவனுக்கு பேசிட்டு இருக்காரு, இல்லைன்னா என் மனைவிக்கு பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீதிமானுடைய பண்பு என்ன தெரியுமா? மனம் திரும்புதலுடைய இருதயம். ஏன்னா நீதிமானுடைய இருதயம் கர்த்தரோடு கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப காட் ஸ்டாண்டர்டை ஃபுல்ஃபில் பண்ணாத போது ஆவியானவர் அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மறுஜென்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினாலே அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா? புதிய மனுஷனாய் மாத்திக்கொண்டே இருக்கிறாருன்னு வசனத்தை பார்த்தோம். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த நீதியை கர்த்தர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அந்த இன்க்ரீஸ் வாழ்க்கையில நடக்கணும்னா நமக்குள் இருக்க வேண்டிய பண்பு, மனம் திரும்புதலுடைய பண்பு நமக்கு இருக்கணும். நம்முடைய இருதயம் மனம் திரும்புதலுடைய இருதயமா இருக்கணும். ஆமாண்டவரே, எனக்குள் இந்த பாவம் இருக்கு, நான் தாழ்த்துகிறேன்.
ஆமா ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் இதை பண்ணல. ஆமா ஆண்டவரே, இவ்வளவு நாள் இதை எப்படி விட்டேன்னு தெரியல, என்னை மன்னிங்கப்பா. அதான் வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். நமக்குள் பாவம் இல்லைன்னா இல்ல அப்படின்னா நாம என்ன பண்ணுறோம்? நம்மள வஞ்சிக்கிறோம். நீங்க ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரிசுத்தவான் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பரிசுத்தவான் தான். யாருடைய நீதி நமக்குள்ள இருக்கு? ஆனா அதுக்காக நம்ம வாழ்க்கையில குறையே இல்லைன்னு கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? என் பாவின்ற டிராகத்துக்கு எனக்கு பரிசுத்தம் கொடுத்துட்டாரு. அவர் தான் அதை கொடுத்திருக்கிறாப்ல. எதை வச்சு கொடுக்கல? என் வாழ்க்கை முறையை வச்சு அவர் கொடுக்கல, அவருடைய நீதியை வச்சு கொடுத்திருக்கிறார். அப்ப என் வாழ்க்கை முறையில என்ன இருக்கு? குறை இருக்கு. அப்ப எனக்கு தேவை என்ன? மனம் திரும்பலுடைய இருதயம். ஒருவன் உனக்கு பாவம் இல்லைன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுகிறான்? அவனை வஞ்சிக்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த இருதயத்தோடு நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, எனக்குள் பாவம் கிடையாது, எனக்குள் குறை இல்லைன்னா உன்னை நீங்க வஞ்சித்து கொண்டு இருக்கிறீங்க. நீதிமானாக மாற வேண்டாம். உனக்கு இருக்கிறது என்ன தேவை? மனம் திரும்புதலுடைய இருதயம். அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்த வசனம் அழகா சொல்ற, நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு. பாவிதான் ஆண்டவரே, நான் பரிசுத்தவான் தான், ஆனா என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, என் செய்கையில எப்படி இருக்கு? அதை மன்னிங்கன்னு நம்ம அறிக்கை செய்வோம். நம்ம பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறாரா? சுத்திகரிக்கிறார். மறுபடியும் இந்த பாவத்தை பண்ணாதபடி நம்ம என்ன பண்ணுகிறார்? அக்கா பாவம் பண்ணலான்றது கிடையாது, அந்த பாவத்தை சுத்திகரிச்சு அப்படின்னா என்ன? எடுத்து போடுகிறார். சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். நீதிமானாய் நான் இருக்க வேண்டும். நமக்கு தேவை என்ன? மனம் திரும்புதல் இருதயம். கர்த்தர் ஒரு பாவத்தை சுட்டி காட்டும் போது, வேதத்தை நீ வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, இல்லைனா செய்தியை கேட்கும் போது, ஊழியர்கள் தனிப்பட்ட ரீதியில் வந்து சொல்லும் போது, அந்த குறைகள் உங்களுக்குள்ள இருக்கும். அது ஆவியானவர் உனக்கு உணர்த்துவாரானா. நாளா சும்மாலாம் வாயை தந்தா ஒருத்தவங்க வந்து பேச மாட்டேன். கர்த்தர் சொன்னா பேசல, நான் அமைதியாட்டு போயிடுவேன். அவ்வளவு நிறைய இன்சிடென்ட் இருக்கு. ஜெபிக்கும் போதே தெரியும் உங்க இந்த காரியம் இருக்க, ஆண்டு சொன்னா நான் சொல்லாதன்னு பாரு, சொல்ல மாட்டேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என் ஆவியானவர் என்னுடைய நல்லதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நீ நீதிமானுடைய பண்பு என்ன தெரியுமா? மனம் திரும்புதலுடைய இருதயம். உங்களுக்கு அந்த மனம் திரும்புதல் இருதயம் இல்லைன்னா அப்படியே ஒப்பு கொடுங்க. நீ மனம் திரும்புதல் இருதயத்தை நான் வைத்துக்கிற ஆண்டவரே, நீ சொல்றீடா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்ற இருதயம் உங்களுக்கு இருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்கு நீதிமானுடைய பண்பை வைத்திருக்கிறார். நீ நீதிமான், வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24:16 பாருங்க. யார் நீதிமான்? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, 7ன்றது பரிபூர்ணம். எத்தனை தடவை அவன் பாவம் செஞ்சு விழுந்தாலும் அவனுக்குள் மனம் திரும்புதல் இருதயம் இருக்கிறதுனால அவன் திரும்பி கர்த்தர் சமூகத்துல நீதிமானாய் நிற்பான். ஆனா பாருங்க, துன்மார்க்கனோ தீங்கள் இடருண்டு. ஆனா துன்மார்க்க இது என்ன? பின்மாற்றத்துக்குள்ளே என்ன பண்ணுவாப்ல? அப்படியே கிடப்பாங்களாம். சொல்ல எத்தனை பேர் புரியுது? நீதிமானுடைய பண்பு என்ன? மனம் திரும்புதல். எத்தனை பாவம் செஞ்சாலும், எத்தனை தடவை விழுந்து போனாலும் என்ன பண்ணுவான்? எழும்பி நிற்பான். இது பாவத்துக்குள் வாழ மாட்டான். இருதயத்தை கடினப்படுத்தி, இருதயத்தை பிரடியை கடினப்படுத்தி, மனதை கடினப்படுத்தி இருக்க மாட்டான். யாரு? நீதிமான். நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆனா யாரா இருக்க முடியாது உங்களால. ஆனா வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் நீதிமான் ஒண்ணுதான். ஆனா நம்ம காலகட்டம் மாறி போச்சு. கிறிஸ்தவர்கள் வேற, கிறிஸ்தவர்களாலே வேற. நிறைய கனோட்டேஷன் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள், நான் தான் சொல்ற பயன்படுத்துற வார்த்தை பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், கிறிஸ்தவங்களை கல்யாணம் பண்ணாத. யாரை கல்யாணம் பண்ணு? ரட்சிக்கப்பட்டவனை கல்யாணம் பண்ணு, நீதிமான கல்யாணம் பண்ணு. பாருங்க, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான். ஏன் எழுந்திருக்க முடியுது? மனம் திரும்புகிற இருதயம். பாவம் பண்ணி விழுந்துடுறான். எப்ப பாவத்திலிருந்து எழும்ப முடியும்? ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்றாங்க, எழும்ப முடியும். ஆனா துன்மார்க்க என்ன பண்ணுவான்? அந்த பாவத்துக்குள்ளே கிடப்பானா. அதான் புரியுது. நீதிமான் என்றால் கர்த்தர் கூட பேசுற காரியத்துக்கு மனம் திரும்புங்க. நீதிமான் தான் எழும்பி நிற்க முடியும். 7 தடவை விழுந்தாலும் எழும்ப முடியும். எப்ப? மனம் திரும்பலுடைய இருதயம் நமக்கு இருக்கும்போது. ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 5:18 பாருங்க.
தேவனால் பிறந்த பாருங்க, எவனும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று ஆ. அறிந்திருக்கிறோம். ம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இங்க வார்த்தை அழகா இருக்கு பாருங்களேன். தேவனால் பிறந்தவன் என்ன பண்ண மாட்டானா? பாவம் செய்ய மாட்டான். அப்படின்னா யாரு பாவம் செய்ய மாட்டானா? அவனுக்குள்ள என்ன இருக்கும்? பரிசுத்தம். அப்படின்னா என்னது? அவன் நீதிமான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாம நீதிமானா இருப்பான். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, God will protect the righteous from the evil one. பாவத்திலிருந்து யாரே அவனை பாதுகாப்பாவான்? கர்த்தரே அவனை பாதுகாப்பாராம். வார்த்தை அழகா, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எதுல இருந்து காக்கிறான்? பாவத்திலிருந்து காக்கிறான். அப்ப இதெல்லாம் எப்ப பண்ண முடியும் ஒரு நபரால? மனம் திரும்புதல் இருதயம் நபருக்குள்ள இருக்கும் போதுதான். நீங்க இருக்கவங்க எல்லாத்தையும் நான் கேட்கிற ஒரு அன்பாய் சொல்ற காரியம், உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குன்னா மனம் திரும்புற குணம். உங்க வயசை வச்சோ, உங்க அனுபவத்தை வச்சோ, உங்களுடைய பேக்ரவுண்டை வச்சோ நீங்க உங்க வாழ்க்கைய என்ன பண்ணாதீங்க. எப்பொழுதுமே ஆவியில் எளிமை உள்ளவர்கள், தன்னுடைய பிழையை உணர்கிறவன், வசனம் சொல்லுதுல, தன் பிழையை உணர்கிறவன் யார்? மனுஷனுக்குள்ள குணம் என்ன? தன் பிழைய மனுஷன் என்ன பண்ண மாட்டான். அப்படி ஏதாவது மனுஷன் இருக்கிறானா? ஆனா சங்கீதக்காரன் சொல்றால, உம்மை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ. அப்படின்னா என்ன? இதெல்லாம் மனம் திரும்பலுடைய இருதயம். அதான் நீதிமான். இன்னைக்கு அந்த குணம் நமக்குள்ள இருக்கணும்னா, அந்த பண்பு நமக்குள்ள இருக்கணும்னா, கர்த்தர் நம்ம நீதிமானாக வைத்திருப்பார். இன்னைக்கு மனம் திரும்ப இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு பாவத்தை சுட்டி காட்டுறான்னா அதை மாத்துகிற குணம் உனக்குள்ள இருந்தாலே நீதிமான். அதை எதிர்த்து நிக்காம, அதை நியாயப்படுத்தாதீங்க. இன்னைக்கு விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ இதுல நியாயப்படுத்துறது. ஒரு தப்பு பண்ணிட்டா, நானும் எப்படின்னு தெரியுமா? ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா தப்பு, நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டது தப்பு, தண்டனை என்ன? நான் செஞ்சது தப்பு தான். ஏன்னா அதை மறைச்சு ஒண்ணும் பண்ண போறேன். ஏன்னா உண்மை ஒரு நாள் மறையாது. ஆண்டவர் எனக்கு ஆழமாய் பதிச்சு கொடுத்தாரு. உண்மையை எவ்வளவு பொய்ய போட்டு மறைக்க முடியாது, உண்மை வெளியே வந்துடும். சின்ன வயசுல கத்துக்கொண்டது. அப்ப நான் அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த ஞானம் என்னன்னா, அப்போ தப்பு பண்ணிட்டா தப்புன்னு ஒத்துக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் மறைய போறது கிடையாதுல்ல. அது வெளியே வந்தா இன்னும் என்ன மோசமா தான். ஆல்ரெடி தப்பு செஞ்ச மோசமான நபரா மாறிட்டேன். அதை மறைக்க நான் இன்னும் மோசமான நபரா மாறுறேன். அப்ப கர்த்தர் கத்துக் கொடுத்த ஞானம், தப்பு பண்ணிட்டா உடனே ஒத்துக்கோ. தப்பு செய்யாத பொழுது நம்ம யோபுவை போல நம்முடைய காரியங்கள் நம்ம சொல்லலாம், அது வேற. ஆனா நம்ம ஆட்கள் தப்பு செஞ்சுட்டே உன்னை பார்த்தேன் அந்த இடத்துல நான் இல்லைன்னு நான் அப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்திருக்கேன். அந்த நபரை பார்த்திருப்பா, அது நானே இல்லைன்னு அடி சொல்லுவான். கண் கூட பார்த்திருப்பாங்க, நானே இல்லைன்னு அடி சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகள் அப்படி இருந்தா நம்ம நீதிமானாக ஒரு நாளும் மாற முடியாது. நீதிமான் என்பவன் யாரு? தன் மனம் திரும்புகிறவன், தன் பிழையை உணர்கிறவன், பாவத்தை விட்டு விலகி வரவங்க, பாவத்தை விடுகிறவர்கள், அவர்கள் தான் நீதிமான். வசனம் அழகா சொல்லு பாருங்க, தேவனால் பிறந்தவன் என்ன பண்ண மாட்டான்? பாவம் செய்யான். இங்கிலீஷ் அழகா, they don't keep sinning. தொடர்ந்து பாவம் செஞ்சு கொண்டே இருக்க மாட்டானா தேவனால் பிறந்தவன். நீதிமான் என்ன பண்ண மாட்டான்? தொடர்ந்து பாவத்திலே இருக்க மாட்டான். பாவம் செஞ்சுட்டா மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நீதியை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. கடைசி ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். ரவி ஜக்கரியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பிரீச்சர் இருந்தார். அவர் சொன்ன ஒரு நீதிமான்குரிய ஒரு ஸ்டோரி சொன்னார். அதனால ஒரு ஸ்டோரி. 2 ஆடு இருந்துச்சு. சாரி, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நபர் இருந்தார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம், மாலையில ரொம்ப துக்கமா இருந்தாராம், திரும்ப சாயந்தரம் கிறிஸ்துமஸ் சாயந்தரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். ஒரு நாள்ல அவருடைய மூடு 3 தடவை மாறி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, காலையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 ஆடு இருந்துச்சு, 2 அம்மா ஆடு இருந்துச்சு. 2 அம்மா ஆடு 2 குட்டி போட்டுச்சு. அவருக்கு அது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? மாலையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அம்மா இறந்துருச்சு, 2வது மாட்டோடைய பிள்ளை இறந்துருச்சு. நான் சொல்லுங்க, புரியுதா? 2 மாடு இருக்கு, அதுல 2 மாடு 2 குட்டி போடுது. அதுல மத்தியானம் என்ன நடக்குது? அம்மா மாடு இருக்குல்ல, அந்த அம்மா இறந்துடுறாங்க. ஆனா அது குட்டி உயிரோட இருக்கு. ஆனா 2வது மாடு என்ன இருக்கு? 2வது மாட்டோட அம்மா உயிரோட இருக்கு, குட்டி என்ன இருக்கு? இறந்துருது. அப்ப இவருக்கு ரொம்ப வருத்தம். சோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மாட்டுக்கு பால் வேணும்னு சொல்றதுனால குட்டியை எடுத்து 2வது அம்மா இருக்கிற 2வது அம்மாவோட சேர்த்து பார்க்கிறார். என்ன பண்ணல, பாலே குடிக்க மாக்கிது. இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இது பால் குடிக்காட்டினா செத்து போயிடுமே அப்படின்ட்டு.
ஆனா அவர் கடைசியா என்ன பண்ணாரு அப்படின்னா, சாயந்தரத்துல இந்த குட்டி வந்து என்ன பண்ணுச்சு, ரெண்டாம் அம்மாவிட்ட போய் பால் குடிச்சிருச்சு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, செத்து போன அம்மா இருக்கு பாத்தீங்களா, அம்மாவுடைய தோலை எடுத்து வெட்டி ரெண்டாவது அம்மா மேல போட்டாராம். இத பார்த்தோன்னே இந்த குட்டி என்ன நினைச்சுதான், அம்மா தான் நினைச்சு என்ன பண்ணிச்சான், அது போய் ஒட்டி பால் குடிக்க ஆரம்பிச்சான். இதே போலதான் நம்முடைய நீதி அப்படிப்பட்ட நீதியா இருக்கு. நம்மளால பிதாட்ட சேர முடியல. பிதா என்ன பண்ணார் அப்படின்னா, இயேசுவை சிலுவையில் நமக்காக கொடுத்து அவருடைய சரீரத்தை நம்மேல் போட்டதுனால நாமும் பிதாவும் பரிசுத்தமுள்ள தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். யார் மூலியமானா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்க்கை மூலியமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீதிமானாகிறோம், கிருபையால நீதிமானாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள நீதிமானாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. நீதியுடைய வாழ்க்கை மேல தாகம் இருக்கிறதுனால நீதிமானாக மாறுகிறோம். கடைசியாக மனம் திரும்புதலுடைய இருதயம் இருக்கிறதுனால நீதிமானாக மாறுகிறோம். ஒருபோதும் நம்முடைய தகுதியினால நம்ம நீதிமானாக மாறப்போறதே கிடையாது. சொல்லுங்க, புரியுதா? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நீதிமான்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்ப நம்ம பாருங்க, இப்ப நம்ம எல்லாரும் நீதிமான். இயேசுவை விசுவாசம், இந்த 5 பண்புகளும் நமக்குள் இருக்கணும்னா நாம் நீதிமான். கர்த்தர் நம்மளை பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. இந்த சத்தியம் உனக்குள்ள புரிஞ்சுச்சுன்னா பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது கஷ்டமே கிடையாது. ஏன்னா தேவனுடைய பரிசுத்தம் என் மேல இருக்கிறதுனால என்னால பண்ண முடியும் பரிசுத்த வாழ்க்கைய. ஹல்லேலூயா. நம் நீதிமானாய் இருப்போம்னா எல்லா வாக்குத்தத்தங்களும் நீதிமான்களுக்குரியது, நமக்குரியது, நம் சபைக்குரியது. கண்களை மூடி எழும்பி நின்று ஜெபித்து நிறைவு செய்வோம். நல்லவரே, சர்வ வல்லவர்